सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। कालपूर्वं गुरुं वन्दे सुब्रह्मण्यार्पितं मुदा स्मृतिपुराणानाम् आलयं करुणालयं सहनौ भुनक्तु यं करवावहै तेजस्विनाधीतं सुमाभिषावहै तावत्स्यन्तिगिरयः सरितश्च महीतले तावत् रामायणी कदा लोकेषु प्रचरिष्यति यत्र यत्र रघुनाथकीर्तं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं वृतराक्षसान्तकं புறாள் அப்படின்னு சொன்னோம்னாக்க புறம்னா சிட்டி. அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் சிட்டிசன்ஸ், அதாவது கேபிட்டல் சிட்டியில இருக்கக்கூடிய ஜனங்கள். இவால்டி அசம்பிளி, அதுக்கப்புறம் ஜானபதம்னா கண்ட்ரி சைட். ஸோ இவால்டி இது ரூரல் ஃபோல்க்கு, அதுக்கப்புறம் வந்து சிட்டி ஃபோல்க்கு, இவா ரெண்டு பேரையும் வச்சுட்டு ஒரு அசம்பிளி. அந்த அசம்பிளியை கூப்பினாராம். அந்த அசம்பிளியை கூட்டி அந்த அசம்பிளியில பர்மிஷன் கேட்டாராம். ராமரை வந்து நான் யுவராஜாவா அப்பாயிண்ட் பண்ணலாமா, நீங்க எல்லாம் அதுக்கு ஒத்துக்கிறீங்களா ஏத்துக்கிறீங்களான்னு. ஸோ ஜனங்களுடைய சம்மதத்தை இருந்தாலும் தான் ராஜ்யத்தை எடுத்துக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் டைரக்டா தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் இருந்தாலும் டைரக்டா அந்த மாதிரி பண்ணிடல. ஜனங்களுடைய சம்மதத்தை கேட்டு அதுக்கப்புறம் கொடுக்கிறார். அதுதான் பிரகிருதியினாம் ஹிதை யுக்தம். ஸோ ஜனங்கள் அவ்வளவு பேரை என்ன பண்ணான்னாக்க அப்பாயிண்ட் பண்ணுவோன்னு கோரஸா குரல் கொடுக்குறார். அந்த சபையில ஜாயிண்ட் கவுன்சில் கோரஸா குரல் கொடுக்குறார். அதுதான் பிரகிருதியினாம் ஹிதை யுக்தம். அப்ப ராமன் வந்து இன்னும் யாரு எப்படிப்பட்டவன்னே தெரியாது. தெரியாம இருக்கும்போதே ராமன் எல்லாரும் என்ன பண்றா, தங்களுக்கு அப்பாயிண்ட் பண்ணுங்கன்னு கூப்பிடுறா இல்லையா. அப்படிப்பட்டவாளா இருந்தாக்க ஜனங்கள்கிட்ட ராமன் வந்து எவ்வளவு விதமான ஒரு சந்தோஷத்தை, அவன் ஏற்கனவே பையனா இருக்கும் பொழுதோ இல்ல வித்தியார்த்தியா இருக்கும் பொழுதோ இல்ல சாதாரண நிலையிலேயே, அதாவது யுவராஜ்ய பட்டாபிஷேகம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே எப்படி அடைஞ்சிருக்கணும் அப்படிங்கறது இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். தமேவம் குணசம்பன்னம் ராமம் சத்திய பராக்கிரமம் ஜேஷ்டம், மூத்தவன் சிரேஷ்ட குணயுக்தன். ஜேஷ்டனா இருந்தா மட்டும் போருமா, சகரனுக்கு புள்ள இருந்தான் அசமஞ்சஸ்னு, ஜேஷ்டன் தான் அவன் எடுத்துக்க முடியுமா. சிரேஷ்ட குணயுக்தம் ஜேஷ்ட குணயுக்தம்னு ஒரு பாடம் உண்டு. சிரேஷ்ட குணயுக்தம் பிரியம் தசரத சுதம், பிரியமா இருக்கக்கூடியதான தசரதா சுதம், பிரியம் சுதம். பிரகிருதியினாம் ஹிதையுக்தம், அவன் எப்படிப்பட்டவனா பிரகிருதிகளுடைய ஹிதத்திலேயே நாட்டத்தை உடையவன். ராமனுடைய குணம் எப்படி இருக்குன்னா பிரகிருதிகளுடைய ஹிதத்திலேயே நாட்டமா இருக்கு. பிரகிருதியினாம் ஹிதையுக்தம் பிரகிருதி பிரியகாமியா, ஜனங்களுக்கு நல்லது பண்ணணுங்கிறதுக்காக. முக்கியமான விஷயம் என்னன்னாக்க கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சீரியஸான இன்ட்ரெஸ்ட் எல்லாம் குறையும். சாதாரணமா வந்து ரொம்ப வயசாயிட்டு ஒரு இதுல வர்றது, ஒரு சீனியர் பொசிஷன்ல வர்றதை விட கூட கொஞ்சம் சின்ன வயசுலயே ஒரு பொசிஷனுக்கு வந்தோம்னா என்ன இருக்கும், தன்னை ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும், ஜனங்களுக்கு நல்லது பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு அலுப்பு தட்டி போயிட போறது. ஸோ பிரகிருதினாம் ஹிதையுக்தம் பிரகிருதி பிரிய காமியா. அதான் ரகுவம்சத்துல காளிதாசன் ரொம்ப அழகா சொன்னான். சைசவேபியஸ்த வித்யானாம் யோகனே விஷயைஷினாம் வார்த்தகே முனிவர்த்தினாம் யோகேன அந்தே தனுத்தியஜாம். சைசவே அபியஸ்த வித்யானாம், ராஜாக்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒத்த கூட கை நாட்டா இருந்தது இல்லை. சைசவே அபியஸ்த வித்யானாம், எல்லாரும் சின்ன வயசுல என்ன பண்ணுவா, யங் ஏஜ்ல அவ படிக்க போனான். அழகா இருக்கும் ஒரு இதுல, இந்த இது இருக்கு பாருங்க, கும்மாணத்துல ராமசுவாமி கோயில்னு ஒரு கோவில் இருக்கு, விஜயநகர் பீரியட் டெம்பிள். அதுல வந்து என்ன பண்ணுவோம்னா செவுத்துல அழகா ராமாயணம் முழுக்க சித்திரமா எழுதி வச்சிருக்கா. அந்த சித்திரத்துல ராமர், லக்ஷ்மணர், பரதர், சத்ருகுணர் இவா 4 பேரும் ஸ்கூலுக்கு போற மாதிரி ஒரு சித்திரம். 4 பேரும் கையில ஒரு ஸ்லேட் எடுத்துன்னு போயிட்டு இருக்கா. அந்த ஸ்லேட்ல என்ன இருக்குன்னா ராமருடைய ஸ்லேட்லயே ஸ்ரீராம ஜெயம்னு எழுதியிருக்கும். அவரே ஸ்ரீராம் ஜெயம்னு எழுதிட்டதுக்கு மேல இது ஆரம்பிக்கிறார். அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான் சைசவே அபியஸ்த வித்யானா எவ்வளே விஷயைஷினா. அதுக்கப்புறம் வயசு வரும்போது என்ன பண்ணலாம், விஷயைஷினாம்னு சொன்னோம்னாக்க தன்னுடைய கம்ஃபர்ட்ஸ் மட்டும் இல்ல, அதாவது ஜனங்களுக்கு தன்னுடைய நாட்டுக்கு நல்லது பண்றதுக்குன்னா ஆசைப்படாம இருந்தா அசந்துஷ்டோ திஜோனஷ்டா சந்துஷ்ட மகிபுஜகானா. பிராமணனா இருக்கிறவனுக்கு சந்தோஷம் வரலன்னா உருப்பட முடியாது. அதே மாதிரி சத்திரியா இருக்கிறவனுக்கு சந்தோஷம் வந்ததுனாலும் உருப்பட முடியாது. நாடை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே இருக்கணும், டெவலப் ஆகிட்டே இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற வெல்த் இருக்கு பாருங்க, growth ரேட்னு சொல்லிட்டு இருக்கமே, அந்த growth ரேட் போடும் அப்படின்னு நினைச்சானாக்க நாளைக்கு டெவலப் ஆகாது, ஸ்டாக்னேஷன் தான். அதுக்கப்புறம் கீழே தான் இறங்கும். சந்துஷ்ட மகிபுஜகா, ராஜாவுக்கு சந்தோஷம் இருக்கக்கூடாது.
ஸோ அதனால என்ன பண்றது அப்படின்னா எவ்வளே விஷயேஷினாம் டெவலப்மெண்ட் growth. ஸோ அதை நம்ம வந்து சாதாரணமா ராஜாவுக்கு தன்னுடைய வாழ்க்கையினுடைய சௌரியத்தை இன்ட்ரெஸ்டடா ஈடுபட்டு இருந்தாங்கிறது இல்ல. வார்த்தகே முனிவர்த்தினாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வயசான சூழ்நிலை வந்ததுனாக்க தன்னுடைய பிள்ளை என்ன பண்ணணும், யுவராஜ்யத்துல அபிஷேகம் பண்ணிடணும்னார். யுவராஜ பட்டாபிஷேகமா அபிஷேகம் பண்ணிடணும்னார். அதான் யுவராஜா அப்படிங்கிறதுக்கே என்ன பண்ணுவார்னாக்க வியாக்கியானம் பண்ணுவார். அதாவது யுவராஜா அப்படின்னாக்க அதாவது யுவராஜஸ்ய பாவகா யௌவராஜ்யம், அதாவது யுவராஜஸ்ய பாவகா யுவராஜாவாக இருக்கக்கூடிய தன்மை. இல்லைன்னா அதுக்கு இன்னொரு வியாக்கியாதம் என்ன பண்ணிருக்காருன்னா யுவராஜாவாக இருக்கக்கூடிய தன்மைன்னு சொல்லல. யுவராஜானா எனி கிரவுன் பிரின்ஸ், அதாவது மூத்தவனா பிறந்தான்னா ஆட்டோமேட்டிக்கா அவன் என்ன பண்ணுவான், இளவரசன் ஆயிடுவான். அதனால மூத்தவனா இருக்கிறதுனால யுவராஜஸ்ய பாவகான்னு வியாக்கியானம் பண்ணல, யுவராஜஸ்ய கர்மா, த டியூட்டிஸ் ஆஃப் த கிரவுன் பிரின்ஸ், யுவராஜஸ்ய கர்மா அப்படின்னு பண்ணார். பிதரி ராஜ்யம் குர்வத்யேவ, அப்பா ராஜ்யத்தை ஆண்டு இருக்கும் பொழுதே சர்வ ராஜ வியாபாரே அபிஷேக பூர்வகம் அதிகிருதா, சர்வ ராஜ்ய வியாபாரே ராஜா செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் என்னென்ன இருக்கோ அவ்வளவு காரியத்தையும் என்ன பண்ணலாம் அபிஷேகா செய்யறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி ராஜா தான் செய்யணும். இப்ப என்ன பண்றான், அபிஷேகா செய்யறதுக்கு அவனுக்கு எல்லா விதமான பர்மிஷனும் கிடைக்கிறது. இவனுக்கு மேல இருக்க போறது யாருன்னா சீஃப் மினிஸ்டர், இந்த பிரதான மாத்தியர்னு சொல்றோமே, அவர் தான் யுவராஜாக்கு மேல இருக்க போறவர், அதுக்கு மேல ராஜா. சோ இப்ப என்ன ஆகும், புரோட்டோகால் பிரகாரம் போனாக்க ராஜாக்கு அடுத்தது பிரதான மாத்தியருக்கு அடுத்துக்கு யுவராஜா அப்படின்னு வந்துடும். சோ அபிஷியலா எல்லா காரியமும் பண்ணலாம், எந்தெந்த காரியங்கள்லாம் அவனுக்கு பண்ணணும்னு அவனுக்கு அலாட் பண்ணிருக்காங்க. சோ அபிஷியலாவே டிக்ளேர் பண்றதுக்கு ட்ரைனிங் கிடைக்கும். அப்ப ராஜா என்ன பண்ணாரு, யுவராஜாவா இவன் அபிஷேகம் பண்ணி எடுத்தனா பக்கத்துல உட்காந்து நீ என்ன பண்றான் ஏது பண்றான் அட்வைஸ் மட்டும் வார்த்தைக்கே முனிவர்த்தினா ரிட்டையர் ஆயிட்டார். யோகை நான் தனுத்திஜாம் கடைசியில் என்ன ஒரு லெவலுக்கு மேல போயிடுதுன்னா ஃபாரஸ்ட்டுக்கு ரிட்டையர் ஆயிடுறா. அதுக்கு மேல ஃபாரஸ்ட்லயும் தன்னுடைய மனைவியோட போறான். அங்கேயும் வந்து வானப்பிரஸ்தாசிரமம்னு சொல்லிட்டு அங்கேயும் அக்னியோட சாக்னிக்காக நிரக்னிக்காக அப்படின்லாம் வானப்பிரஸ்தாசிரமத்தையும் பலவிதமான வேதங்கள் இருக்கு. அதை முடிச்சுட்டு என்ன பண்றாருன்னா அங்க இருந்து தனியா இப்ப திருத்தராஷ்டிரனை பாக்குறோம். அவர் என்ன பண்ணார், 40 வருஷ காலமா என்னமோ இவனோட இருந்திருக்கார், தர்மபுத்திரனோட இருந்திருக்கார். அதுக்கப்புறம் காட்டுக்கு போயிட்டார். காட்டுக்கு போயிட்டு தனக்கு இனிமே தன்னுடைய காலம் ஒன்றும் தாண்ட முடியாதுன்னு உடனே விதுரன் என்ன பண்ணார், நீ எல்லாம் வேலையை பார்த்துக்கோ, சஞ்சய் விதுரன் எல்லாம் நீங்க எல்லாம் பார்த்துக்கோ, பிரிஞ்சு போங்க அப்படின்னு நினைச்சிட்டு தான் யோகத்துல உட்காந்துட்டு மேல அவ்வளவுதான். காட்டுத்தையும் வந்துட்டு யோகத்துல உட்காந்துட்டார் அந்த இடத்துல. அந்த மாதிரி யோகே நாம் தனுத்தியஜாம், இதுதான் அவ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையாக இருந்தது. அதனால என்ன பண்ணார், பிரகிருதி நாம் இதயுக்தம் பிரகிருதி பிரிய காமியா எவ்வராஜ்யன சம்யோக்தும். அவன் என்ன பண்ணுவார், எவ்வராஜ்யன்னா த ஆபீஸ் ஆஃப் த கிரவுன் பிரின்ஸ், அதாவது இளவரசு வேலைகள், இளவரசனாக இருக்கும் பொழுது செய்ய வேண்டிய வேலைகள் என்னவோ அதுல சம்யோக்தும் சேர்ப்பதற்கு பிரீத்தியா மகிபதிகி ஐச்சத். இங்க இருக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே நான் சொல்லிட்டு இருக்கேன், அதாவது மீனிங்ஃபுல் வேர்ட். சில சமயத்துல என்ன ஆகும்னாக்க சின்னவன் என்ன பண்ணுவான், ராஜா அவனுக்கு ராஜாவாகணும்னு ஆசை வந்துடும், வயசானவன் அப்ளிகேட் பண்ண தயாரா இருக்க மாட்டான், கிழவா நீ கிளம்புறியா இல்லையா அப்படின்னு இருப்பான். சோ அந்த மாதிரி வந்து ராஜா வந்து எனக்கு பட்டம் கொடுன்னு இளவரசனும் கேட்கல, தனக்கு முடியல வேண்டான்னு வயசானவனும் கொடுக்கல. என்ன பண்றான், தான் இருக்கும் போதே இவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், தான் இருக்கும் போதே இவன் ராஜ்யம் எப்படி ஆள்றாங்கிறத பார்க்கணும், இவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கணுங்கிறது என்ன பண்ணார், பிரீத்தியா. அவர் என்ன பண்ணார், மனமு வந்து கொடுக்கிறார். பிரீத்தியா மகிபதிகி, ராஜா என்ன பண்ணார், மனமு வந்து அந்த பட்டத்தை கொடுக்கிறார். பட்டத்தை கொடுக்கறதுக்கு யுவராஜாவா பட்டாபிஷேகம் பண்றதுக்கு வர தஸ்யாபிஷேக சம்பாரான் திருஷ்டுவா பாரியாத கைகையி. தஸ்ய அபிஷேக சம்பாரான், இப்ப பட்டாபிஷேகம் பண்ணணும்னா என்ன பண்ணணும், சம்பாரங்கள்னா அதுக்கு தேவையான சாமான்கள் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். ஔதும்பரியா சந்தி, ஔதும்பரின்னு ஒரு இது இந்த ஃபிக்ட்ரி, அதனால என்ன பண்ணணும்னாக்க சின்னதா தஸ்ய பாதாக அப்படின்னு பாதுகான கொட்ட சாண்டுல இருக்கும், அதுக்கு கால்லாம் அதுல வந்து தனியா அதுல வந்து ஐத்திரேய பிராமணத்துல அதை பத்தி கொஞ்சம் விசேஷமாலாம் எடுத்துச்சோம். அதாவது ராஜா பட்டாபிஷேகம் பண்ணணும்னா எப்படி பண்றதுங்கிறது அந்த இடத்துல விசேஷமா வருது. ராஜாவுக்கு பண்ண வேண்டிய அபிஷேகம் பண்ண வேண்டிய காரியங்கள், அதுக்கான ஹோமதூமங்கள், அதுக்கு சம்பாரங்கள், இந்த வெண்கொற்ற கூட இந்த தலைக்கு கிரீடம், அதுக்கப்புறம் வந்து உடைவாள், இதெல்லாம் இருக்குல்லையே சிம்மாசனம் இத்தியாதிகள் என்னென்ன உண்டோ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிட்டு அபிஷேகத்துக்கு பல விதமான திரவியங்கள் இருக்கு பாருங்க, அந்த திரவியங்கள்னால அபிஷேகம் உண்டு, அது எல்லாத்தையும் ரெடி பண்ற. சசிய அபிஷேக சம்பாரான், அபிஷேகத்துக்கு உணங்குற திரவியங்கள்லாம் என்னென்ன உண்டோ அந்த திரவியங்கள் எல்லாத்தையும் திருஷ்டுவா பார்த்து பாரியா அத கைகையி, பாரியாத கைகையி, கைகேயின்னு சாதாரணமா கரெக்டான வேர்டு கைகேயி. ஆனா ஸ்லோகங்கள்ல என்ன ஆயிடுச்சுன்னா சில இடங்கள்ல வந்து கைகையி அப்படின்னு விழுந்திருக்கு.
கைகைங்கிறதும் கிராமட்டிக்கலி கரெக்டான பாட்டம் தான், அதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு வந்து என்ன பண்ணிருக்கார், ஸ்லோகத்துக்காக கைகைன்னு பண்ணல. கேகையா நாம் ராஜா கைகையா கேகையா சத்யாபத்தியம், கேகையனுடைய பொண்ணு கைகையி அப்படிங்கறதாகவும், கேகையின்னு பாடம் இருக்கு, கைகையின்னு பாடம் இருக்கு, கைகேயின்னு பாடம் இருக்கு. கைகைங்கிறது பர்ஃபெக்டான பாட்டம், அதாவது கிராமட்டிக்கலி எல்லாத்தையும் இது பண்ணிடலாம். கைகைங்கிறதுலாம் கொஞ்சம் 2-3 சூத்திரங்களை எக்ஸ்ட்ராவா கோட் பண்ணி இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னு சொல்லணும், அவ்வளவுதான். இது ஏன் வரல அது ஏன் வரல எக்ஸ்பிளைன் பண்ணணும் அது மாதிரி. பட் கைகைங்கிற பாட்டம் இருந்துட்டு இருக்கு. அதுவும் ஏன்னா இது கோஷங்கள் எல்லாமே கைகேயி அப்படிங்கிற 2 பாட்டமுமே இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா. ஸோ கைகைங்கிறது வந்து சரியான பாட்டம் தான். அது என்ன பண்ண, பூர்வம் அத திருஷ்டுவா பாரியாச கைகையி பூர்வம் தத்தவரா, தத்தவரா கொடுக்கப்பட்ட வரத்தை உடையவள், தத்தா வரா ஏனசா தத்தா வரா சாரி தத்தஹா வரஹா, தத்தஹா வரஹா எஸ்யை, யாருக்கு வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, யாருக்கு வரன் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, பூர்வம் தத்தவரா தேவி வரமேனம் அயாச்சத, அவனை ஏனம் இந்த ராஜாவை வரம் அயாச்சத வரத்தை கேட்டா. பூர்வம்ங்கிறதுல இது இருக்கு விவாதம், பூர்வம்னா எப்ப கொடுத்தாரு அப்படின்ட்டு. சாதாரணமா நம்ம சொல்லிட்டு இருக்கிற கதை வந்து சம்பராசுர யுத்தத்துல அந்த அசுரன் என்ன பண்ணான்னாக்கா அந்த தேரோட கடையாணிய உடைச்சுட்டான். தேரோட கடையாணியை உடைச்ச உடனே என்ன ஆயிடுச்சு, தேர் வந்து நகர முடியல, சக்கரம் ஓடாது, சக்கரம் கழிஞ்சிடும். அந்த சூழ்நிலையில கைகை என்ன பண்ணா, சட்டுன்னு தன்னுடைய 2 விரலையும் அந்த கடையாணி இடத்துல விட்டு அந்த தேரை வந்து she handled it very deftly. இடது கையிலேயே அதை என்ன பண்ணா, தேர் கடிவாளத்தையும் பிடிச்சிட்டு குதிரையும் ஓட்டின்னு தேர் ஆக்சலையும் சரியா மூவ் பண்ணிட்டு அந்த மாதிரி இதுவா ஓட்டின உடனே தசரதர் என்ன பண்ணார், ஜெயிச்சுட்டார். இந்திரனுக்காக சம்பராசுரன் அந்த யுத்தத்துல ஜெயிச்சுட்டார். ஜெயிச்சதுனால அவளுக்கு வந்து என்ன ஆயிடுதுன்னா, அவளுடைய ஒரு திறமையை பாராட்டி, அவளுடைய உதவியை பாராட்டி, அவளுக்கு நீ வந்து என்ன பண்ண 2 வரல கொடுத்ததுனால உனக்கு 2 வரம் தரேன்னு சொன்னா அப்படின்னு ஒரு சாதாரணமா சொல்ற கதை. இதுல இன்னொரு கதை என்ன இருக்குன்னாக்க, வியாக்கியானத்துல ஒரு கதை எழுதியிருக்காரு. சம்பராசுரன் என்ன பண்ணான்னா ஒரு மாயினால தசரதரால தன்னை பார்க்க முடியாத பண்ணிட்டான். ஸோ இவர் வந்து தசரதரால எப்படி சண்டை போடுறது எது சண்டை போடுறதுன்னு தெரியல. அப்ப கைகை வந்து என்ன பண்ணா, குந்திகேவி மாதிரி ஏற்கனவே தவலிதாங்கர்னு ஒரு முனிவர், அந்த முனிவர்த்தை இவர் வந்து சுசுரூஷ பண்ணியிருக்கா. அப்ப சுசுரூஷ பண்ணிருக்கும் போது அந்த முனிவர் என்ன பண்ணிருக்காருனாக்க, இவளுக்கு ஒரு வித்தியை, அசுரர்களுடைய மாயையெல்லாம் முறியடிக்கக்கூடிய வித்தியை கைகைக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். அவருக்கு பேர் தவளாங்க முனின்னு பேர். அவர் உபதேசம் பண்ணியிருக்கார். அந்த வித்தியை வச்சுட்டு இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அசுரனுடைய மாயை, சம்பராசுரனுடைய மாயை வந்து கட் பண்ணிட்டா, அதை போக்கடிச்சுட்டா. அதை போக்கடிச்சதுனால தசரதரால சம்பராசுரனை சுலபமா எதிர்த்து நிக்க முடிஞ்சது, அவனை ஜெயிக்க முடிஞ்சது, ஜெயிச்சுட்டார். அதனால அந்த சம்பராசுரனை ஜெயிக்கிறதுக்கு உதவியா இருந்த காரணத்தினால இவளுக்கு வந்து வரம் கொடுக்குறேன்னு சொன்னார் அப்படின்ற மாதிரி. ஸோ என்ன பண்ண, புதுசா எதுவும் கேட்கல, ஏற்கனவே எதை ப்ராமிஸ் பண்ணினியோ, ஏற்கனவே நீ என்ன கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தியோ அந்த கொடுக்குறேன்னு சொல்லியிருந்த வரத்தை எனக்கு கொடு, வரமேன மயாச்சத. சரி என்ன ஒண்ணுங்க, விவாசனஞ்ச ராமசிய பரதசிய அபிஷேச்சனம், இது 2 தான். ராமனை காட்டுக்கு அனுப்பு, பரதனுக்கு பட்டாபிஷேகம் கட்டிவை அப்படின்னு இந்த 2 வரத்தையும் கேட்டிருக்க. இந்த 2 வரத்தையும் கேட்டதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, சத்திய வச்சனாத் ராஜா தர்ம பாசைன சங்கதா அப்படின்னா. இதுல வந்து நம்ம எப்படி வியாக்கியானம் பண்ண போறோம் அப்படிங்கறதுதான் சத்திய வச்சனாத் ராஜா. இப்ப என்ன எடுத்துன்னு சொன்னோம்னா, ராமாவதாரமே வந்து துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலனம். பிரம்மா போய் விஷ்ணுவை கேட்கிறார், இந்த மாதிரி ராவணனுடைய அட்டகாசம் ஜாஸ்தியா இருக்கு, அவன் வந்து ராவணோ மானுஷாதன்யர் அவத்தியத்துவம் ததாபுரணோ, மனிதர்களை தவிர வேற யாராலையும் கொல்லப்படக்கூடாது அப்படிங்கிற அந்த வரத்தை வாங்கிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட வரத்தை வாங்கிட்டு இருக்கிறதுனால அதுவும் வந்து மனுஷனா பிறந்துதான் இது அவனை சம்ஹாரம் பண்ண முடியும்னு உடனே ராமர் என்ன பண்ணார், சரி நான் மனுஷனா பிறக்கிறேன், பிறந்து நான் சம்ஹாரம் பண்றேன்னு தசரதருக்கு குழந்தையா பிறந்திருக்கார் அப்படின்னு தெரியும். இப்ப ராமர் காட்டுக்கு போகணும், காட்டுக்கு போகக்கூடிய ஒரு பிரமேயம் அவருக்கு ஏற்படலைன்னு சொன்னாக்க, ராமர் காட்டுக்கு போகக்கூடிய பிரமேயம் ஏற்படலைன்னு சொன்னாக்க, ராவணனை சம்ஹாரம் பண்றதுக்கோ துஷ்ட நிகிரகம் சிஷ்டர் பரிபாலனம் தண்டகாரண்யத்துல இருக்கிற முனிவர்கள் அவளெல்லாம் காப்பாற்றுறதுக்கு ஒரு வழி இல்லாம போயிடும். சோ சத்தியவச்சனாத், சத்தியவச்சனாத்னா என்ன அர்த்தம், தான் ஏற்கனவே பிரதிஜை பண்ணியிருக்காரு, அதாவது ராவணனை சம்ஹாரம் பண்றேன் அப்படின்னு ஒரு பிரதிகையை பண்ணியிருக்கார். அந்த பிரதிகையை பண்ணிருக்கிற காரணத்தினால சத்தியவச்சனாத், அந்த பிரதிஜை பண்ணிருக்கிற காரணத்தினாலே சத்தியவச்சனாத். பிரம்மாவனுடைய வாக்கையும் சத்தியமாக்கணும். சோ பிரம்மா சத்தியவச்சனாத்னு சொன்னோம்னாக்க சாதாரணமா சொல்லக்கூடிய வாக்கியம் என்ன,
தசரதர் கொடுத்த வாக்க மீற மாட்டார், கொடுத்த வாக்க மீற முடியாது. சோ கொடுத்த வாக்க மீற மாட்டாருங்கிறதுனால சத்தியவச்சனா, உண்மையா தான் எப்பவுமே உண்மையான வாக்கிய பேசிட்டு இருக்கிற காரணத்தினால அப்படிங்கிறது சாதாரணமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாக்கியம், கிடைக்கக்கூடிய அர்த்தம். ஆனா அதுக்கு மேல கிடைக்கக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஏன் இந்த கேள்வியை கேட்டுக்கிறா அப்படின்னாக்க, இதுல அது பேர்னா ஒரு யாகம் ஒண்ணு, அதாவது விஸ்வஜித்னு ஒரு யாகம். விஸ்வஜித்துங்கிற யாகத்துல என்ன பண்ணணும்னாக்கா, ராஜா வந்து தன்னுடைய சகலத்தையும் தானம் பண்ணிடணும்னு இருக்கு. எதையும் வச்சுக்க கூடாது, சகலத்தையும் தானம் பண்ணிடணும் அப்படின்னு இருக்கு. இதுல வந்து ரகுவம்சத்துல 5வது சர்க்கம் ஆரம்பிக்கும் போதே கௌச பிரபேதே வரதந்து சிஷ்யா தமத்வரே விஸ்வஜிதி க்ஷிதீசம் நிசேஷ விஸ்ராணி தகோ சஜாதம் தம் அத்வரே விஸ்வஜிதி. விஸ்வஜித்துங்கிற அத்வரத்துல, விஸ்வஜித்துங்கிற யாகத்துல விசேஷ விஸ்ராணித கோசஜாதம், தன்னுடைய சகலமான சொத்தையும் தானம் பண்ணிட்டு நின்று இருக்கிற ரகு மகாராஜா இருக்கானே, அந்த ரகு மகாராஜாவுக்கு குருதட்சிணை கொடுக்கணும்னு உபாத்திய வித்யோ குருதட்சிணாத்தி. உபாத்த வித்யா, தன்னுடைய ஆசிரியர் வரதந்து அப்படிங்கிற தன்னுடைய ஆசிரியர்கிட்ட சகல விதமான வித்தியும் கத்துட்டான். அந்த வித்தியை கத்துட்டதுனால அவர் வந்து குருதட்சிணை வேணும்னு கேட்டார். வரதந்துக்கு என்ன எடுத்துன்னு சொன்னோம்னாக்க, நீ நன்னா கத்துண்ட, ரொம்ப நல்லா கத்துண்ட, ரொம்ப சுசுரூஷை எல்லாம் பண்ணி அழகா கத்துண்ட, அதனால உன்னால குருதட்சிணை கொடுக்கறது கஷ்டம், நீ இவ்வளவு சுசுரூஷை பண்ணி சப்தியா கத்துன்றதையே நான் குருதட்சிணையா எடுத்துக்கிறேன், நீ போயிட்டு வா, எனக்கு ஒண்ணு நீ கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்ட்டார். எல்லாரும் கொடுக்குறாலே தானும் கொடுக்கலாம் நல்லா இருக்காதுன்னு 2வது வாட்டியும் கேட்டான். கொடுக்கணும்னு அவசியம் இல்லப்பா, இல்ல கொடுத்துதான் கத்துக்கணுங்கிறது இல்ல, நான் கேட்டு நீ கொடுக்காம இருந்தாதான் தப்பு, நானே கேட்கல நானே வாண்டாங்கிறேன் அப்படின்னாரு. அவர் கேட்கல, அவனுக்கு எதுவும் அதுக்கு ஒரு பிரச்சனையா எடுத்து அனுமதி தெரியல. சரி, நான் திருப்பி வாண்டான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ கேட்டு இருக்கியா, நீ என்கிட்ட 14 வித்தியை கத்துட்ட இல்லையா, ஒரு வித்தியைக்கு 1 கோடி பொன் மேனிக்கு 14 வித்தியைக்கு 14 கோடி பொண்ணு கொண்டாடின்ட்டு, ஏதோ கொஞ்சம் நஞ்சம் கொடு அப்படின்னா பரவாயில்ல. அவர் என்ன பண்ணார், திடீர்னு 14 கோடி பொண்ணுன்னா எங்க போறது அப்படின்னா, சரி நான் எல்லாரும் ஏதோ யாரை பண்ணி கொடுக்குறவான்ட்டு, அப்ப குருதட்சிணிக்காக போகணும்னா எல்லா ராஜாக்களும் கொடுப்பா, ரகுட்ட வந்து கேட்கலாம் அப்படின்னு வந்தான். ரகுட்ட கேட்கல. ரகுட்ட பார்க்கும்போது என்ன ஆயிட்டு இருக்குன்னா, ரகுவாத்துல பெரிய கத்திரியன் மகாராஜா விஸ்வஜித்துங்கிற யாகம், விஸ்வஜித்துங்கிறது அஸ்வமேதத்துக்கு சமானமான யாகம், எல்லாரையும் ஜெயிச்சா விட்டுதான் பண்ண முடியும். அந்த யாகத்தை பண்ணின ரகுனுடைய வீட்டுல என்ன இருக்குன்னா, மண்பாண்டத்துல சமையல் நடந்துட்டு, அதனால தங்க வெங்கல் பானை இதெல்லாம் இருக்கிறது போய் மண்பாண்டத்துல சமையல் ஏண்டா நடக்கிறது அப்படின்னா, அப்பதான் விஸ்வஜித் யாகம் பண்ணி முடிச்சிருக்கார் அப்படின்னா. சோ விஸ்வஜித் யாகம் பண்ணி முடிச்சிருக்கிறதுனால இந்த மாதிரி சூழ்நிலைன்னார். அப்ப அந்த யாகத்துல எப்படி விஷயம் அப்படின்னார், இந்த விஸ்வஜித் யாகம் தான் இவரும் பண்ணினார், நச்சிகேதஸோட அப்பா. சோ அப்ப அந்த விஸ்வஜித் யாகத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிராமணாலா இருந்தா தங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துடலாம், சத்திரியனா இருந்தா எதை கொடுக்க முடியும்னா, விஸ்வஜித் யாகத்துல எல்லாத்தையும் கொடுக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய ராஜ்யத்தை கொடுத்துட முடியுமோ, தன்னுடைய ராஜ்யம், அப்புறம் வந்து இந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, சேனை, மனைவி, புத்திரன், அதுக்கப்புறம் ராஜ்யத்துக்கு தேவையான கோஷங்கள்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது. அதை தவிர பாக்கி விஷயங்கள் என்ன இருக்கோ, அதாவது தன்னுதுன்னு பர்சனலா என்ன இருக்கோ, ஒவ்வொரு ராஜாவும் என்ன பண்ணுவாங்கன்னா பொட்டியா பணத்தை சேர்த்து வச்சிருப்பான், தங்கம் நகை இதெல்லாம், தாங்கெல்லாம் ஜெயிச்சதெல்லாம் இருக்கு பாருங்க, அந்த வீரர்களுக்கு எல்லாம் பங்கு கிடைச்சது போக ராஜாவுக்கும் ஒரு பங்கு எதிரிகளை ஜெயிச்சா வரப்போறது இல்லையா, அதெல்லாம் அவனுடைய கோஷங்கள்ல இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்னுடைய சொந்த பொருள் என்ன இருக்கோ அந்த பொருள் முழுக்கையும் தானம் பண்ணிட்டு அவன் ஒண்ணு வச்சுட்டு இருக்க கூடாது, அதுக்கப்புறம் சுத்தமா அந்த மாதிரி இருக்கணும். சோ அதான் நிசேஷ விஸ்ராணித, தன்னுடைய கோஷத்தை நிசேஷ விஸ்ராணித கொடுத்திருக்கணும்னா இருக்கணும். சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது எதெல்லாம் கவர்மெண்ட் ரூலோ, பரம்பரையா வந்துட்டு இருக்கிற ரூலோ, அந்த ரூலை மாத்துறதுக்கு ரைட் இருக்காங்கிறதான் கேள்வி. சோ நான் வந்து என்ன பண்ண, உனக்கு பட்டம் கட்டி வைக்கிறேன்னாக்க ஜனங்க அவ்வளவு பேரும் ஒத்துக்கணுமா இல்லையா, பரதன ராஜாவா ஏத்துக்கிறதுக்கு நான் சத்தியம் நான் வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு முடியுமா? சோ ஜனங்க ஏத்துட்டாகணுமே. இது வந்து என்ன பண்ண, நான் அப்ப யார் வேணா இதோட பண்ணலாம்னு ஒரு விவசாயம் வந்துடும் இல்லையா. சோ அதனாலதான் சத்தியவச்சனாத்துன்னு சொன்னோம்னாக்க, சட்டத்தை மீறி வர வழக்கங்களை மீறி புறம்பாக கொடுக்கறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு ஒரு பிரச்சனை. சோ சாதாரணமான ஒரு விஷயம் சத்தியவச்சனம்னாக்க, ராஜா கொடுத்த வாக்க காப்பாற்றணும்னு நினைச்சான் அப்படின்னு நீங்க வியாக்கியானம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமே. இதுக்கு கஷ்டப்பட்டு வியாக்கியானம் பண்ணுவானே, கஷ்டப்பட்டு வியாக்கியானம் இல்ல, சாதாரணமா வியாக்கியானம் பண்ணா என்ன ஆயிடும், அது வந்து வர வழக்கங்களுக்கும் வர இதெல்லாம் இருக்கு பாருங்க, சட்டத்திட்டங்களுக்கும் புறம்பா இருக்கிற மாதிரி ஆகும். அந்த மாதிரி இருக்கிறத வந்து என்ன பண்ணுவார், யாரும் ஒத்துக்க போறது இல்ல. சோ இப்ப என்ன எடுத்து இந்த மாதிரி காரியம், இப்ப இந்த ராஜா வந்து ராமர் காட்டுக்கு போனோங்கிறது இருக்கு, இது வந்து சாதாரண விஷயம் இல்லை, இது ஒரு காஸ்மிக் பர்பஸ் இருக்கு. அந்த காஸ்மிக் பர்பஸ் இதுல இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் என்ன பண்றாரு, பொதுமக்கள் தேவர்கள் முதலிய சகல திரிபுவனத்தினுடைய நன்மையும் இதுல ராமர் காட்டுக்கு போறதுல திரிபுவனத்தினுடைய நன்மையும் அடங்கி இருக்கு. அதனாலதான் சத்தியவச்சனாத். சத்தியவச்சனாத்னா சத்தியலோகத்துல இருக்கிறவர் யாரு, பிரம்மா. சோ சத்தியலோகத்துல இருக்கப்பட்டவரான பிரம்மா இருக்காரு,
அவர் நான் ராமரை பகவான் மனுஷராக ராமராக அவதாரம் பண்ணி உங்க இந்த ராவணனை சம்ஹாரம் பண்ணி எல்லாரையும் காப்பாத்துவார்னு அவர் பிரதிஜை பண்ணிருக்கார் இல்லையா? அப்படிப்பட்ட பிரதிஜையினாலே சத்தியவச்சனா பிரம்மாவனுடைய வாக்கியத்தினாலே அப்படின்னு. அதோட மட்டும் இல்ல, தர்ம பாசேன சம்யுதா, தர்மம் அதே மூணா பிரிக்கிறார். தர்ம ப ஆஷா. தர்மம் அப்படின்னு சொன்னோம்னாக்க சாதாரணமா நம்ம அனுஷ்டானம் பண்ண வேண்டிய தர்மம், தர்மத்தை பாலனம் பண்ணணும், தர்மத்தை பாலனம் பண்ணணுங்கிற ஆசை. சோ சத்தியவச்சனம் மட்டும் இல்ல, தர்மத்தை பாலனம் பண்ணணும்ன்ற ஆசை. இது ரெண்டுத்தையும் சேர்ந்து தர்ம பாசேன சயுதா. சையதகான்னு இருக்கு, சையுதகான்னு ஒரு பாடம். சையதகான்னாக்க தர்ம பாசத்தினாலே கட்டப்பட்டவராய், அதாவது தர்ம அப்ப கொடுத்த வாக்க மீறாம நடந்துக்கணும் அப்படின்னு தர்மம், தர்மத்தை காப்பாத்தன பரிபாலனம் பண்ணணுமேன்ற ஒரு தர்ம சங்கடம், தர்மத்தை பரிபாலனம் பண்ணணுமேன்ற பாசம், அந்த பாசத்தினாலே சையதா கட்டப்பட்டவராய். இன்னொரு பாடம் என்னன்னா தர்ம பாசேன சயுதா, தர்மத்தை காப்பாற்றணுங்கிற ஆசையுடன் சேர்ந்தவராய் அப்படின்னார். சத்தியவச்சனாத் ராஜா. அதுக்குதான் என்ன வியாக்கியானம் பண்ணுவா அப்படின்னாக்க, இந்த சத்தியம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அதாவது பிரம்மாவுக்கும் சத்தியத்தை காப்பாற்றும்படி செய்யறதான ரகுநாதன் அப்படின்னு. சோ அவர்கிட்ட கொடுத்த வாக்கு. அதாவது பகவான் விஷ்ணு நான் இந்த ராவண சம்ஹாரம் பண்ணி உங்களை காப்பாத்துறேன்னு கொடுத்த வாக்கு, தன்னுடைய வாக்கு. சத்தியம்னு சொன்னா சத்தியம் ஞானம் அனந்த பிரம்மான்னு பரபிரம்ம சுரூபம் இல்லையோ? சோ அந்த பரபிரம்ம சுரூபத்தினுடைய வாக்கு, அதாவது சாட்சாத் பகவானுடைய வாக்கே. சத்தியவச்சனாத் ராஜா தர்ம பாசையில சம்யுதா. அதனாலதான் என்ன எடுத்து சத்தியவச்சனாத் ஏற்கனவே அவ அன்னைக்கு கொடுத்த வாக்குனால, பகவான் விஷ்ணுவும் பிரம்மாவும் கொடுத்த வாக்குனால இன்னைக்கு தசரதர் தர்ம பாசையில சையதா. அன்னைக்கு அந்த வாக்கை கொடுக்கலனாக்க கைகைக்கு ஒரு வரம் கொடுத்திருக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்க போறது இல்ல, கைகைக்கு வரம் கொடுத்திருக்க மாட்டார். சோ சத்தியவச்சனாத் ராஜா தர்ம பாசையில அந்த வாக்குனால தர்ம பாசையின சையதா விவாசயாமாச சுதம் ராமம் தசரத பிரியம். தசரதா பிரியம் சுதம் ராமம் விவாசயாமாச. பிரியம் சுதம் தனக்கு பிரியமான சுதன் மகனான ராமனை விவாசயாமாச. அந்த இது தெரியும் ரமணகுமாரன் கதை. என்னாக்க சோகத்தினால இவருக்கு கஷ்டம் ஏற்படணும்னு இருக்கு இல்லையா? சோ 4 பிள்ளைகள் இருந்தாக்க லக்ஷ்மணன் கூட தான் பிரிய போறான். ஏற்கனவே பரதனும் சத்ருகுணனும் என்ன இருக்கு வருஷக்கணக்கா இதுல இருக்க கேகயத்துல இருந்து இருக்கா. சோ அதனால அவளுடைய பிரிவுகள்லாம் இல்ல. பிரியம் சுதம் ராமம் விவாசயாமாச. பிரியம் அந்த வார்த்தையை போட்டார், தனக்கு பிரியமான சுதன். ஏன்னா இவனை பிரியறதுனால அவருக்கு கஷ்டம் வர போறதுங்கிறதுக்காக பிரியம் சுதம் ராமம் விவாசயாமாச. ச ஜகாம வனம் வீரஹா பிரதிஜாம் அனுபாலயன். சஹா சா வீரஹா வனம் ஜகாம காட்டுக்கு போனார். பிரதிஜாம் அனுபாலயன் அப்பா கொடுத்த பிரதிஜை, அப்பா கொடுத்த வாக்க காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக. அதான் என்ன சொன்னார்னா பித்ருவச்சன நிர்தேசார். பிதுர்வச்சன நிர்தேசார் கைகேயா பிரிய காரணா. பிதுகு வச்சன நிர்தேசாத். நிர்தேசம்னு சொன்னா இந்த வியாஜத்தினாலேன்னு அர்த்தம். நிர்தேசம்னு சொன்னா கட்டளைன்னு சொல்லலாம். நிர்தேசம் அப்படின்னு சொன்னா நிதேசம்னா கட்டளை, நிர்தேசா அப்படின்னு சொன்னோம்னாக்க டைரக்ஷன், கட்டளை. 2 அர்த்தமும் உண்டு. பிதுர்வச்சன நிர்தேசாத் அப்பாவினுடைய கட்டளையை பரிபாலனம் பண்றதுங்கிற நோக்குல. சோ அவர் ஆக்சுவலா என்ன பண்றாரு, அப்பாவுடைய கட்டளை பரிபாலனம் பண்ணணும் பண்ண வேண்டாங்கிறது இல்ல. அப்பாவுடைய கட்டளை அதாவது தான் காட்டுக்கு போனோம், காட்டுக்கு போறதுக்கு ஏதாவது ஒரு வழி ஏற்பாடு பண்ணிக்கணும். அப்பாவுடைய கட்டளை ஒரு வழியா ஏற்பாடு பண்ணிட்டேன். சோ அப்பாவுடைய கட்டளை பரிபாலனம் பண்றதுங்கிற வியாஜத்திலே பிதுர்வச்சன நிர்தேசாத். சோ அதனால என்ன ஆயிடுத்து, தான் பண்ணின பிரதிஜை இருக்கு பாருங்க, ராவண சம்ஹாரம் பண்றேங்கிற ஒரு பிரதிஜை, அந்த பிரதிஜையை பரிபாலனம் பண்ணலாம் இல்லையா? சோ பிதுர்வச்சன நிர்தேசாத் கைகேயா பிரிய காரணாத். கைகேயிக்கும் அது என்னவா இருக்கும், பிரியமாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினாலே. கைகேயிக்கு ஏன் பிரியமா இருக்க போறது அப்படின்னார். கைகேயிக்கும் பிரியம்னு சொல்றதுக்கு காரணம் தேவர்களுடைய காரியத்தை கைகேயிங்கிற வார்த்தைக்கே என்ன அர்த்தம் ஏற்பாடு பண்றா, என்ன அர்த்தம் சொல்றாருனாக்க நம்ம சாதாரணமா இப்ப முதல்ல சொல்லும் போது சொன்னேன் கைகேயா பிரிய காரணாத் அப்படின்னா கைகேயின்னா யாரு அப்படின்னார். கைகேயிங்கிற சப்தத்துக்கே வியாக்கியானம் பண்ணும்போது ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்றார். கம் அப்படின்னு சொன்னா சுகம், ஏக்கம்னா சுகம் மட்டும். அப்புறம் யா அப்படிங்கிற வார்த்தைக்கு யாதி, காபயதி அடைவிக்கிறாள், சுகத்தை மட்டுமே அடைவிக்கிறவள், தேவர்களை சுகத்தை மட்டும் அடையும்படி செய்பவள். சோ கைகேயிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், தேவர்களை சுகத்தை மட்டும் அடையும்படி செய்பவள் அப்படின்னு. அதாவது தேவர்களுக்கு சுகம் பண்ணி வைக்கிறவர். இதுல காளிதாசனும் பாசன் 2 பேரும் ரொம்ப அழகா சொன்னான். காளிதாசன் சொன்னா என்ன,
சுதஸ்யைச்ச வைதவியைக பலாம் ஸ்ரீயம். தன்னுடைய பிள்ளை இருக்கானே பரதன், பரதனுக்காக ராஜ்யத்தை கேட்டா. ஆனா அந்த பரதனுக்காக ராஜ்யத்தை கேட்கும் போது என்ன ஆகும்னா, that will end finally only in her widowhood. தான் கடைசியில விடவாரத்துல மட்டுமே வந்து நிக்க போறதா இருக்கக்கூடியதான அந்த வரத்தை போய் என்ன பண்ணா, கைகேயி கேட்டா. தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஏன்னா கைகேயிக்கு அந்த இதெல்லாம் தெரியும். இவர் வந்து தசரதருக்கு சாபம் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். தசரதருக்கு சாபம் இருக்குங்கிற விஷயம் இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி கஷ்டத்தை கேட்கணும் அப்படின்னார். வயசானவர் இன்னைக்காவது ஒரு நாளைக்கு போய் தான் ஆகணும் போகிறார். அவருக்கு இந்த சாபத்தினாலதான் போனோம்னாக்கா ராமர்ட்ட இருந்து மட்டும்தான் பிரிவு ஏற்பட முடியும், வேற யார்ட்ட இருந்தும் பிரிவு ஏற்பட முடியாது. வேற யார்ட்ட இருந்து பிரிவு வந்தாலும் அவருக்கு என்ன ஆயிடும், தசரதருக்கு பிரிவு வராது. சோ தசரதரின் வலுக்கட்டாயமா ராமரை பிரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலையை நம்மளே பிரிச்சுட்டோம்னாக்க ராமன் இன்னும் கொஞ்ச நாள் நிம்மதியா நல்லா இருக்கலாமோ இல்லையோ அப்படிங்கறதாக. சோ அவ என்ன பண்ணா, அது ஆக்சுவலா ராமரை வந்து கஷ்டப்படுத்தணுங்கிற நோக்கத்துல பிரிக்கல, பட் ராமருக்கு தேவர்களுக்கு நல்லது செய்யணும். அதனாலதான் கைகேயிங்கிற வார்த்தைக்கு கேகேசியா பத்தியம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். கேகே ராஜாவோட பொண்ணுலாம் வியாக்கியானம் பண்ணும்போது என்ன பண்ற, அவ ஏன் கேகை கேட்கிற கேள்வி என்னன்னா, கேகே ராஜாவுக்கு ஏன் பொண்ணா இருக்கணும், கௌசல்யாங்கிற மாதிரி வேற ஒரு ராஜாவுக்கு பொண்ணா பிறந்து தசரதருக்கு மனைவியா இருந்திருக்கலாமோ இல்லையோ, அவ பேர் ஏன் கைகேயின்னு வரணும் அப்படின்னார். கம்னா சுகம், கம்ங்கிறது வார்த்தைக்கு சுகம்னா ஏகாட்சர கோஷம்னு சொல்லுவா. ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு ஒரு அர்த்தம் உண்டு. ஆ அப்படின்னா விஷ்ணு, இ அப்படின்னா மன்மதன், அந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்குமே ஒரு அர்த்தம் உண்டு. அதுல கம் அப்படிங்கிற வார்த்தைக்கு சுகம் அப்படின்னு ஒரு அர்த்தம். சம் கரோதி சங்கரஹான்னு சொல்றோம் இல்லையா, சம்னா சுகம்னு அர்த்தம் இருக்குல்ல, அந்த மாதிரி கம்னாலும் சுகம். ஏகம், கம் ஏகம் கைகம், க பிளஸ் ஏகன்னு வரும்போது கைக, அதை யாதி பிராபயதி அடைவிக்கிறாள் அப்படிங்கிற சென்ஸ்ல கைகேயி அப்படின்னு வருது. கைகேயினா தேவர்களை சுகத்தை அடைவிப்பவள். சோ கைகேயி பிரிய காரணா, தேவர்களை சுகத்தை அடைவிப்பவளுக்கு பிரியம் செய்ய வேண்டும் என்பதற்காக, அதாவது தேவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக. தேவர்களுக்காக தான் என்ன பண்ணணும், காட்டுக்கு போனோம், ராவண சம்ஹாரம் பண்ணணும். சோ அந்த மாதிரி தேவர்களுக்கு நன்மை ஏற்படுத்துவதற்காக, தேவர்களுக்கு நன்மையை ஏற்படுத்துபவளை கைகேயி பிரிய காரணத்துல அர்த்தம். தேவர்களுக்கு நன்மை செய்பவள் யாரோ அவளுக்கு பிரியம் செய்யறதுங்கிற வியாஜத்துல, அவளுக்கு நல்லது பண்றதுங்கிற வியாஜத்துல, அப்ப தேவர்களுக்கு தானே டைரக்டா என்ன ஆயிடுது, நல்லது பண்றது ஆயிடுது. அதான் பிதுரு வச்சன நிர்தேஷா, இந்த கைஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் த வேர்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் ஃபாதர், தன்னுடைய தந்தையின் வார்த்தையை காப்பாத்துறதுங்கிற வியாஜத்துல கைகேயிக்கு நல்லது பண்றது அப்படிங்கிற காரணத்தினால ராமர் என்ன பண்ணார், பிரதிஜ்ஞாம் அனுபாலயன், தந்தையினுடைய பிரதிஜையும் காப்பாத்தினார், தன்னுடைய பிரதிஜையும் காப்பாத்துறார். தம் பிரஜந்தம் பிரியோ பிராதா லக்ஷ்மணோ அனுஜகாமாக, தம் பிரஜந்தம் பிரியோ பிராதா, காட்டுக்கு சென்று கொண்டிருக்கிற பிராதா தன்னுடைய சகோதரனை லக்ஷ்மணஹா அனுஜகாமக, லக்ஷ்மணன் பெருந்தொடர்ந்தான். எப்படி, நேஹாத் வினய சம்பன்னஹா சுமித்ரா அனந்தவர்தனஹா. நேஹாத்து அவன் தொடர்ந்த போது என்ன ஆயிடுச்சு, பெரியவன் போறாங்கிறதுனால அவனை பார்த்துக்கோங்கிறதுக்காக நீ போன்னு யாரும் அனுப்பல, நீ அவனை ஃபாலோ பண்ணுன்னு யாரும் அனுப்பல. ஸ்னேஹாத் அவுட் ஆஃப் ஹிஸ் ஓன் லவ் அண்ட் அஃபெக்ஷன். ஸ்னேஹாத் வினய சம்பன்னஹா, அடக்கத்துடன். அதான் முக்கியமா போட்டார், வினய சம்பன்னஹாங்கிற வார்த்தை இந்த இடத்துல முக்கியம். ஏன்னா லக்ஷ்மணன் என்ன பண்ண போறான், அந்த அது வைஷ்ணவ பரிபாஷையில ரெண்டு விதமான கைங்கரியம் சொல்லுவா. ஆக்யா கைங்கரியம், அனுக்ஞா கைங்கரியம் அப்படின்னு ரெண்டு கைங்கரியம். அதாவது சர்வீஸ் பண்றோம் இல்லையா, சர்வீஸ் பண்றதுங்கிறது ரெண்டு விதமான சர்வீஸ், ஆக்ஞா அனுக்ஞா. ஆக்ஞானா என்ன அர்த்தம்னா, இது செய் அப்படின்னு பெரியவா சொன்னா விட்டு சொன்ன காரியத்தை செய்யறது ஆக்ஞா. அனுக்ஞா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நான் இது செய்யட்டுமா அப்படின்னு கேட்டு வாங்கி செய்யறது அனுக்ஞா. சோ ஆக்ஞானா பெரியவா சொன்னது செய்யறது, அனுக்ஞானா நம்ம இது செய்யட்டுமான்னு கேட்டு வாங்கி செய்யறது. ஆக்ஞா தான் வசதி. அனுக்ஞானா என்ன அர்த்தம், நான் செய்யட்டமான நம்ம கொஞ்சம் முந்தி நிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, பட் ரெண்டுமே கைங்கரியம் தான், அதுல ஒண்ணும் வித்தியாசம் கிடையாது. ஆக்ஞானா டைரக்டா அவளுக்கு என்ன வேணுமோ அவ கேட்கறத சொல்லி பண்ணிடுறோம், அனுக்ஞானா நம்மளே முந்திக்கிறோம்னு அர்த்தம். அனுக்ஞாங்கிறது என்னாக்க, இதுல பார்த்தாக்க ஏதாவது சிராத்தாதி காரியங்கள் பண்ணும்போது என்ன ஆகும், முதல்ல வந்து எங்களுக்கு வந்து யோகிதா சித்தி அனுகிரகானா அப்படிங்கிறோம் இல்லையா, எனக்கு காரியத்தை பண்ணுங்கோ. இப்ப சிராத்தா இருக்குன்னு அவளுக்கு தெரிய போறது, நம்ம பாட்டுல என்னைக்கு சிராத்தோன்ட்டு இல்ல, நம்ம என்னைக்கு கல்யாணம் வச்சிருக்கோம்னு தெரிய போறதா, நம்ம தான் போய் கூப்பிடணும். கூப்பிடும்போது அவ வரா, வந்த உடனே என்ன பண்றோம், இந்த காரியத்தை பண்றதுக்கு எனக்கு தகுதி இருக்கு அப்படின்னு நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு கேட்கணும். யோகிதா சித்தி அனுகிரகானா, சோ எனக்கு யோகிதா சித்தி இருக்கு, எனக்கு யோகியதை இருக்குன்னு நீங்க வந்து அனுகிரகம் பண்ணுங்கன்றோம். அந்த யோகியதையை கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்றோம், அசேஷே பரிசுன்னு எல்லாருக்கும் ஏதோ தட்சிணையை கொடுக்க போறோம். இந்த யோகிதை சித்தியை கேட்கறதுக்கு பேரு அனுக்ஞா, அனுமதி வாங்கிக்கிறது அப்படின்னு அர்த்தம். எனக்கு அனுக்கியம் வரலன்னா என்ன அர்த்தம், அவ பாஷையில தட்சிணை வரலன்னு அர்த்தம், நம்ம பாஷை வரல அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலா அனுக்கியங்கிற வார்த்தை எஜமானம் கேட்டு வாங்கிக்கிறது, அனுக்ஞா அப்படிங்கிறது.
சோ அனுக்யா அதனால என்ன பண்ணார், அனுக்யா கைங்கரியம் பண்றவர். அனுக்யா கைங்கரியம் பண்றதுனால இவர் என்ன பண்றார், லக்ஷ்மணன் என்ன கூட்டுன்னு போலேன்னு அவருக்கு கோவம், என்ன விட்டுட்டு போறியே நியாயமா அப்படிங்கிறார். சோ சண்டை போட்டு என்ன கூட்டுன்னு தான் போய் ஆகணும் அப்படின்னு என்ன பண்றார், மொத்த காலில் நின்று தானும் ஒருவே நடம் முடிச்சு ஜாயின் பண்ணிட்டார். இப்படி பண்ணினதுனால முரட்டு பிடிவாதம் முடிக்கிறவர் பெரியவர், ராமர் சொன்னதை கேட்காதவர்லாம் நினைக்காதீங்கோ, வினய சம்பன்னா அப்படின்னா. வினய சம்பன்னா, வினய சம்பன்னான்னு அர்த்தம் அடக்கத்தோடு கூடினவர், ராமருக்கு முழுக்க முழுக்க அடங்கி இருக்கிறவர், ராமரை எழுத்து நிற்கிறவர் இல்ல. சுமித்ரா நந்தவர்தனா, இந்த வார்த்தை 14 வருஷ காலம் ராமரோட காட்டுக்கு போறார், ஊர்ல இருக்க போறது இல்ல, அவ அம்மா பக்கத்துல இருக்க போறது இல்ல. காட்டுக்கு போறதுதான் அவ அம்மாவுக்கு, ராமனுக்கு தேவைப்பட்டதுக்காக காட்டுக்கு போறதுதான் அவ அம்மாவுக்கு பிடிச்சதான காரியங்கிறது உணர்ந்திருக்கார். அயோத்தியாம் அடவீம் பித்தி மாம் பித்தி ஜனகாத்மஜாம் ராமம் தசரதம் பித்தி எச்சதாத யதா சுகம் அப்படின்னு அவ ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறா இல்லையா. சோ ராமனையும் லக்ஷ்மணனையும் ஜேஷ்ட பிராதா பிதிருத்தமான ராமனையும் சீதையுமே நீ வந்து அப்பா அம்மாவா நினைச்சிருந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து என்ன எடுத்து அந்த சர்வீஸ் மோட்டிவோட தான் போறார். சோ வினய சம்பன்னா, அந்த சர்வீஸ் இருக்கிறதா அவ அம்மாவுக்கும் பிடிச்சதா இருக்கு. சுமித்ரா ஆனந்தவர்தனா, ஏன்னா இந்த இடத்துல கொண்டு வந்து சுமித்ரா, ஏன்னா அம்மா விட்டுட்டு 14 வருஷம் தனியா இருக்க போறாரு. இப்ப மாதிரி இருந்தாலும் கடைசியில என்ன பண்ணலாம், ஏதோ செல்போன் இருக்கு இல்ல லெட்டர் இருக்கு, யாராவது வர போறா அப்படின்னு பதில் சொல்லலாம் போறாங்களாம். அந்த காலத்துல கான்டாக்டே எந்த விதமான கான்டாக்டும் கிடையாது. இப்ப வந்து ராவணன் வந்து சீதையை தூக்கின்னு போனது, ராமர் இந்த ஊருக்கு வந்து கதை சொன்னாவிட்டு தான் தெரிய போறதே ஒழிய அவளுக்கு இந்த கஷ்டங்கள் ஏதாவது தெரிய போறதோ எதுவும் தெரிய போறது இல்லை, எதுவும் தெரியறதுக்கான சான்ஸே கிடையாது. அப்படி சான்ஸே இல்லாத பொழுது 14 வருஷம் மொத்தமா பிரிஞ்சிருக்கணுங்கிற ஒரு சூழ்நிலையில சுமித்ரா ஆனந்தவர்தனஹான்னு காட்டுக்கு தம் பிரஜந்தம் பிரியோ பிராத்தா லக்ஷ்மணோ அனுஜகாம அப்படின்னு போட்டுட்டு உடனே சுமித்ரா ஆனந்தவர்தனஹான்னு போடுறார். அதான் இந்த இடத்துல சுமித்ரா ஆனந்தவர்தனஹான்னு இவர் இந்த இடத்துல குழு கொடுக்குறாரு. பத்தில இந்த குழு தான் பின்னாடி வால்மீகி எழுதும் போது அயோத்தியா மடவி வித்தி அப்படின்னு என்ன பண்றாரு, அதை ஆசீர்வாதமாக விரிச்சு எழுதுறாரு. சோ இந்த விதமான ஒரு கான்செப்ட், இந்த விதமான ஒரு ஐடியா, இந்த ஒரு தாட் சுமித்ரைக்கு இல்லைன்னு சொன்னாக்க சுமித்ரா ஆனந்தவர்தனான்ற வார்த்தை இந்த இடத்துல உடனே இந்த இடத்துல வந்து விழுவானே. சோ ஒவ்வொரு விசேஷணத்தையும் எப்படிப்பட்ட விசேஷணத்தை பயன்படுத்துறாருங்கிறது மட்டும் இல்லாம எந்த இடத்துல அந்த விசேஷணத்தை பயன்படுத்துறார் அப்படிங்கறதுலாம் இருக்கு பாருங்க. அது ஒவ்வொன்றும் அதுல இருக்கிற அந்த விங்கியாசங்கள், அதுல உள்ளர்த்தங்கள் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொருத்தருடைய குவாலிபிகேஷன், ஒவ்வொருத்தருடைய தன்மை, ஒவ்வொருத்தருடைய நேச்சர் அது இயல்பாகவே வெளியில கொண்டு வருது. லக்ஷ்மணனுடைய குணத்தை மட்டும் கொண்டு வரல, லக்ஷ்மணனுடைய குணத்தோட கூட என்ன பண்றது, சுமித்ரையனுடைய குணத்தையும் வெளில கொண்டு வருது. லக்ஷ்மணன் நம்ம வந்து அருகியா கைங்கரியம் பண்ற காரணத்தினால தம் மாத்தி புரிஞ்சுன்ற கூடாதுன்னு என்ன பண்ணார், ஸ்னேஹாத் லக்ஷ்மணன் போறது என்ன ஆகும். சோ லக்ஷ்மணன் புரியாத முடிச்சா கூட இட் இஸ் அவுட் ஆஃப் ஸ்னேஹாத், அவுட் ஆஃப் லவ். தன்னுடைய தன்னிட இருக்கிற ஒரு பிரியத்தின் காரணமா தான் லக்ஷ்மணன் என்ன பண்றார், ராமரை பின்தொடர்ந்து போறார். வினய சம்பன்னா, சோ புரிவாதம் முடிச்ச காரணத்தினால அதுக்கு அடக்கம் இல்லை இருந்தது நடிச்சுட கூடாது. முழுக்க முழுக்க வினய சம்பன்னா சுமித்ரா நந்தவர்தனா. பிராதரம் தைத்தோ பிராத்துகு, பிராத்துகு தைத்தா, இருக்கிறதுக்குள்ள ரொம்ப யாரு ரொம்ப க்ளோசஸ்ட் யாரு அப்படின்னா தைத்தோ பிராத்துகு. அவ இருக்கிற ராமருக்கு சுத்தி வர இருக்கக்கூடிய எல்லா விதமான உறவுகள் நட்புகள் எல்லாத்துலயும் தைத்தோ பிராத்துகு கடைசி வரைக்கும். முக்கியமான விஷயம் என்னன்னா உத்தரகாண்டத்துல சீதையை வந்து ராமர் காட்டுக்கு அனுப்பிச்சுடுறார் பிரெக்னண்டா இருக்கும் போதே. அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தை எல்லாம் பெரியவாளா வரா, பெரியவாளா வந்தா விட்டு கூட என்ன பண்றாரு, நாட்டுக்கு வந்தா விட்டு கூட திருப்பி ஏதோ தகராறு வந்து அப்புறம் சீதை வந்து ராமரை விட்டு பிரிஞ்சு போயிடுறா. ராமரை விட்டு பிரிஞ்சு போன உடனே ராமருக்கு வந்து ஒன்னும் ஆயிடல. ராமரை விட்டு சீதை பிரிஞ்சா விட்டு கூட என்ன பண்றாரு, ராமர் நாட்டை ஆண்டுட்டு தான் இருக்காரு, லவகுஷாலாம் இருக்கா, நான் அவள்கிட்ட பட்டத்தை கட்டுட்டு யுவராஜாவை பட்டாபிஷேகம் பண்ணிட்டு லக்ஷ்மணா இவெல்லாம் வர ஒவ்வொருத்தையும் வந்து என்ன பண்றான், சத்ருகுணன் பார்த்தீங்கன்னாக்கா நீ வந்து அந்த லவணாசுரன் அவனெல்லாம் ஜெயிக்கணும் அதெல்லாம் சொல்லி அனுப்பிச்சு நாட்டை ஆண்டுட்டே இருக்க. கடைசி நேரத்துல லக்ஷ்மணனை பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். லக்ஷ்மணனை பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்ட உடனே ராமருக்கு தான் இந்த ஊர்ல இருக்கிறதுல அர்த்தம் இல்லைன்ற எண்ணம். லக்ஷ்மணனை பிரிஞ்ச உடனே என்ன எடுத்து லைஃப் பர்பஸ்லெஸ் அப்படிங்கிற எண்ணம். அது வரைக்கும் சீதை பிரிஞ்ச போது கூட தான் குழந்தைகளை வந்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. குழந்தைகள் காட்டுல இருக்கா, வால்மீகிட்ட வளர்ந்துட்டு இருக்கா, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கூட ராமருக்கு என்ன இல்லை, தசரதர் கௌசல்யா எல்லாம் பிரிஞ்சு 14 வருஷ காலம் காட்டுல இருக்கார். அப்ப அவருக்கு எந்த விதமான இதுவும் எண்ணமும் ஏற்படல, பிரிவு ஏற்படல. சீதையை முதல்ல காட்டுக்கு அனுப்பிச்சார், அப்பவும் கஷ்டப்படல. சீதையை 2வது வாட்டி பிரிஞ்சார், அப்பவும் கஷ்டப்படல. ஆக்சுவலா 3 வாட்டி சீதையை ராமர் பிரிஞ்சிருக்கார். முதல் வாட்டி ராவணன் தூக்கின்னு போன போது கிட்டத்தட்ட 1 வருஷ காலம், லவகுஷால பிள்ளையார் இருக்கும் போது ஒரு காலம், அதுக்கப்புறம் கடைசியில திருப்பி ஊருக்கு வந்து அஸ்வமேத யாகத்துல பர்மனண்டாவே 3 தடவை பிரிஞ்சிருக்காரு. 3 தடவையும் கஷ்டப்பட்டிருக்கலாம், ஆனா 3 தடவையும் கஷ்டத்தை வெளில காட்டிக்கல, தன்னுடைய லைஃப் அர்த்தம் இல்லாம போயிடுதுன்னு புரிஞ்சுக்கல, அதை ஒத்துக்கல. ஆனா லக்ஷ்மணன் பிரிஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தனக்கு டைம் வந்துடுது, இனிமே முடிஞ்சுடுது, இனிமே அர்த்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி.
சோ லக்ஷ்மணனுடைய பிரிவு தாங்க முடியாம இருந்தார். எப்படி வேணா வச்சுக்கலாம். ஆதிசேஷன் வந்து சென்றால் குடையாம், சென்றால் இருந்தால் சிங்காதனமாம் அப்படிங்கிற மாதிரி ஆதிசேஷன் பகவானை விட்டு பிரியாம இருக்காருங்கிற காரணத்தினால லக்ஷ்மணன் ஆதிசேஷனுடைய அவதாரங்கிறதுனால அவரை விட்டு பிரிய முடியலன்னு நம்ம அவதாரமா அந்த மாதிரி எடுத்திருந்தாலும் சரி, இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல ரெண்டு பேர்த்து இருக்கிற ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற நட்புல அவரை பிரிய முடியாம இருந்தாலும் சரி சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் தைத்தோ பிராதுகு பிராதுகு தைதா, அதாவது லக்ஷ்மணனுக்கு ரொம்ப விரும்பின சகோதரன் அப்படின்னு போடல, ராமராலே மிகவும் விரும்பப்பட்ட சகோதரன் லக்ஷ்மணனுக்கு போடுறார். சோ தைதா, லக்ஷ்மணன் எப்படிப்பட்டவன்? பிராதுகு தைதா, ஹி இஸ் டார்லிங் ஆஃப் ஹிஸ் பிரதர். சோ தன்னுடைய சகோதரன் ராமனுடைய கண்மணி போன்றவன். பிராதரம் தைத்தோ பிராதுகு சௌபிராத்திரம் அனுதர்ஷயன். சோ அதை என்ன பண்ண? அனுதர்சனைன்னா காட்டி வெளிப்படுத்தி கொண்டு எதை உண்மையான நட்புன்னா என்ன, உண்மையான சகோதரத்துவம்னா என்ன அப்படின்னு சௌபிராத்திருத்துவம், அதாவது நல்ல நட்பு, நல்ல சகோதரத்துவம், நல்ல சகோதரனாக இருக்கக்கூடிய தன்மை. சகோதரனை எந்த காலத்தையும் எப்ப, அதாவது அண்ணன் எப்ப காலியாவான் தின்ன எப்ப காலியாவான், அண்ணன் எப்ப மண்டையை போடுவான் தின்ன எப்ப காலியாவான்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த மாதிரி இல்லாமல் சௌபிராத்திருத்துவம் அனுதர்ஷயன், உண்மையான ஒரு சகோதரத்துவம் என்பதை காட்டிக்கொண்டு அவன் என்ன பண்ண? ராவணம் அனுஜகாமக ராமஸ்ய தைதா பாரியா நித்யம் பிராணசமாஹிதா ஜனகஸ்ய குலேஜாதா தேவ மாயேவ நிர்மிதா சர்வலக்ஷண சம்பன்னா நாரீணாம் உத்தமாவது சீதாப்யனுகுதாராமம் சசினம் ரோகிணியதா அப்படின்னார். சீதையும் தொடர்ந்தாள். ராமஸ்ய தைதா பாரியா, ராமனுடைய பிரியமான பாரியை நித்தியம் பிராணசமா, அதாவது எப்படி நித்தியம் தைதா பாரியா, அங்கதான் முக்கியம். நித்தியம் தைதா பாரியா, அதாவது ராஜாக்கன்னு சொன்னா ராஜானோ பகுவல்லபாக, ஒரு அரசர்கள்னு சொன்னா அவளுக்கு வந்து நிறைய மனைவிகள் இருக்கிறதுங்கிறது சாஸ்திரம். ஏன்னா பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸ் இருக்கும். எதிர்க்க ஒரு ராஜா ரொம்ப ரொம்ப இவனா இருந்தான்னு ரொம்ப பலம் பொருந்தினவனா இருந்தான் அப்படின்னாக்க அவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம கிட்ட படை போடலன்னா அவன் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ஏதோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் மாப்பிள்ள அப்படிங்கறதுனால, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸ்னால கூட ராஜா வந்து என்ன பண்ணிக்க வேண்டியிருக்கலாம், கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம். ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா ராஜாக்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயமா எடுத்துக்கிறது இல்லை. அது பேர் என்ன, அது தப்பு, ரைட்டு, பிகாமஸ் ஆக்ட் அந்த மாதிரிலாம் அது கீழே கொண்டு வரது இல்லை, அது தனியா போயிடுது. ஆனா என்ன பண்ணாருன்னா ராமருக்கு அது இன்னொரு பெரிய வைத்தறிச்சல் என்னன்னாக்க, சிவனுக்காவது பரவாயில்ல ஒரே ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிடலாம். ராமருக்கு வந்து விஷ்ணுவா இருக்கும்போது ஸ்ரீதேவி பூதேவின்னு அங்கேயே 2 அவதாரம் பக்கத்துல 2 பக்கமும் இருந்துட்டு இருக்காரு. சோ இந்த பூலோகத்துல ராஜாவாவும் பிறந்திருக்கார், வைகுண்டத்திலையும் பரவாசுதேவனா இருக்கும் போதே அவருக்கு வந்து உபயநாச்சிமார்னு 2 பேரும் இருந்திருக்கா. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம், இன்னொரு நாச்சிமாரை எடுத்துக்கலாம், இன்னொரு நாச்சியாரை அவன் எடுத்துக்கலாம். ஆனா அவர் என்ன பண்ணல, கடைசி வரைக்கும் ஒக்கபானங்கிற மாதிரி தன்னுடைய வார்த்தையை மாத்திக்கல, ஒரே பத்தினியோட இருந்துட்டார் இல்லையா. அதனாலதான் நித்தியம் தைதா பாரியா. அஸ்வமேதாதி யாகங்கள் பண்ணும்போது கூட இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னாக்க, இந்த புராணங்கள்லாம் நம்புறதா கூடாதான்னு ஒரு சர்ச்சை. அது என்ன பண்ணிடுறானாக்கா, யாகங்கள் பண்ணும்போது பத்தினி இல்லாம யாகம் பண்ணக்கூடாது. ராமர் பத்தினி இல்லாத இருந்தாரே எப்படி யாகம் பண்ணினார் அப்படின்னு ஒரு கேள்வி. சீத்தை மாதிரி ஒரு தங்கத்துல சிலையை வச்சுட்டு பண்ணினார்னு இருக்கு இல்லையா. அப்படிங்கறதுனால எனக்கு நிர்பந்தமா நான் யாகங்கள் நித்திய கர்மானுஷ்டானத்தை நான் பண்ணணும், நித்திய கர்மானுஷ்டானம் பண்றதுக்கு எனக்கு பத்தினி இல்லைன்னா பண்றதுக்கு அதிகாரம் இல்லை. இருந்தாலும் பத்தினி ஊர்ல இருக்காளோ இல்லையோ, மொத்தமா இல்லாம போயிடலையே. அதனால என்ன பண்ணுவோம், அவளுடைய பிரதிகிருத்தியை வச்சு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி பிரதிகிருத்தியை வச்சுன்னு பண்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சு என்ன பண்ணார், சீதையை சிலையை வச்சுட்டு அதுல பண்றார். சோ நித்தியம் தைதா பாரியா, ஒருத்தியார் வந்து சீதையை பத்தி தூஷணம் பண்ணாலும் ராமர் அதை நம்பல, ராமருக்கு அவ பேர்ல இருக்கிற அன்பு மாறல. சோ அவளால என்ன பண்ணார், தன்னுடைய தேவைக்காக கூட, அதாவது அந்த இது இருக்கு பாருங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸுக்காக கூட, தன்னுடைய ஒரு நிர்வாக நிர்பந்தங்களுக்காக கூட அவர் என்ன பண்ணிக்கல, வேற ஒரு மனைவி ஏத்துக்க தயாரா இல்லை. ராஜாவா இருந்தாக்க எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நடந்து காமிக்கிறவர். சோ ராஜாவா இருந்தாக்க என்ன ஆகும், தான் ஒரே மனைவியோடய கூட இருந்து நிர்வாகங்களை பண்ண முடியும், நிர்வாகங்களை பண்ணணுங்கிறதுக்காக பல மனைவிகளை ஏத்துக்கணுங்கிற நிர்பந்தங்கள் அவசரங்கள்லாம் இல்ல அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலயுமே மாடலா இருந்து காமிக்கிறார் இல்லையா. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, இன்னைக்கு காந்தியை பத்தி சொல்லும் போது என்ன ஆகும், ஒரு ஜெனரேஷன் ஆயிடுதுனாக்க இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தாருன்னு பின்னாடி ஒருத்தர் சொன்னா நம்புவார்னு நம்புவார், ஜனங்க நம்ப மாட்டாங்க. அதாவது ஃபிளஷ் அண்ட் பிளட்ல இந்த மாதிரி ஒருத்தர் இந்த பூமியில நடந்தார் அப்படின்னு சொன்னா பின்னாடி வருவா, நம்புவாளோ மாட்டாளோ, அந்த அளவுக்கு தன்னை கண்ட்ரோல் பண்ணின்னு ஒருத்தர் இருந்திருக்க முடியுமான்னு கேள்வி கேட்கிறோம் இல்லையா. அதே மாதிரி ராமர் என்ன பண்றார், பகவானுடைய ஒரு முக்கியமான விஷயம் அவதார நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னோம்னாக்க, அவதாரத்துல 3 விதமான நோக்கம் சொல்ல போறோம். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய. தர்ம சம்ஸ்தாபனம்னா என்ன அர்த்தம்னா,
பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம், இது ரெண்டும் நடந்துருச்சுனாலே தானா தர்மம் நின்றுடும். அதாவது தர்மத்தை அழிக்கிறதுக்கு எதிரி ஒருத்தன் இல்லைன்னு வச்சுக்கோ, தர்மம் காப்பாற்றப்பட்டதா ஆயிடுது. தர்மத்தை அனுஷ்டானம் பண்ற பெரியவா இருந்தா பெரியவாளை காப்பாத்திட்டோம்னு சொன்னோம்னாலும் தர்மம் நிக்க போறது. பட் இது ரெண்டுத்த மட்டும் சொல்லல, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் மட்டும் சொல்லல, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய. ஏன்னா தர்மம் என்னென்ன அதை அனுஷ்டிச்சு காட்டணும். அதெல்லாம் பெரியவாளுக்கு முடியும், நம்மளுக்கு முடியுமா அப்படின்னு முதல்ல என்ன பண்ணுவா, சாதாரணமா சொல்லும் போது அனுஷ்டானம் அதெல்லாம் அந்த காலத்துல இருந்தவங்களுக்கு முடியும், நம்மளுக்கு முடியுமா, அந்த காலத்துல இருந்தவங்க உடம்புல எவ்வளவு சக்தி, அவள்லாம் எவ்வளவு சௌரியம், இந்த காலத்துல வந்து அரிசியில அவ்வளவு சக்தி இருக்கா, அதே வந்து ஏண்டா பண்ணல, இந்த காலத்துல அரிசியில எவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாக்க, அதாவது காலங்காத்தால இதனால எழுந்திருக்க முடியல, எழுந்திருக்கிறதுக்கு உடம்புல சக்தி இல்லையா, சக்திக்கு அரிசியில சக்தி இல்லையா, சோ ஏதோ சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி. சோ அப்ப என்ன பண்றது அப்படின்னா, அந்த மாதிரி எல்லாம் எப்படிப்பட்ட அரிசியை சாப்பிட்டாலும் சரி, எப்படிப்பட்ட கோதுமையை சாப்பிட்டாலும் சரி, இதெல்லாம் பண்ண முடியுங்கிறத அனுஷ்டானம் பண்ணி காட்டணும் இல்லையா. அதுதான் தர்ம சூக்ஷ்மங்கள்னு பேரு. தர்ம சூக்ஷ்மங்கள்ங்கிறது அனுஷ்டானத்துல. அதனாலதான் பெரியவா கூட இருந்து வரணும், தர்மத்தை சொல்லி கொடுத்து வரதில்லை. சொல்லி கொடுத்து வர தர்மங்கள் சொல்லி கொடுக்கறது எப்படி புரிஞ்சுப்போன்னு தெரியாது. சோ பார்த்துட்டே இருந்தா வேற மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கு இடம் கிடையாது. பார்த்தோம் பண்றோம், அவ்வளவுதான். இப்ப சாதாரணமா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கொஞ்சம் படிக்க தெரியாதவெல்லாம் அந்த காலத்துல இருந்து பாருங்க, அவள்லாம் வந்து நீங்க வந்து இந்த குழம்புக்கு வந்து எவ்வளவு பருப்பு போடணும், எவ்வளவு உப்பு போடணும்னாக்க அவளுக்கு ஸ்பூனு அளவெல்லாம் உண்டு, எல்லாம் கையளவு ஒரு குடிச்சுப்படி போடணும், ஒரு சிட்டிக்கு போடணும் அப்படின்னு கண்ணளவு கையளவுங்கிற மாதிரி. சோ இந்த அனுஷ்டானம்ங்கிறது எப்படின்னா, கண்ணளவுல கையளவுல போயிட்டு கண் பார்த்தது கை செய்யணும்னு சொல்ல பாருங்க, அந்த மாதிரி பார்த்து அவ எப்படி பண்றான்னு பார்த்து அதை நம்மளே அதே மாதிரி அனுஷ்டானம் பண்ணி தான் கத்துக்க முடியும். இப்ப சாதாரணமா பார்த்தோன்னா கையை எலும்பிக்கிறதா இருந்தாக்க சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன், கையில இடிக்கிட்டு சொம்ப எடுத்துக்கணும். கையில இடிக்கிட்டு சொம்ப எடுத்துனா இவன் டான்ஸ் தான் ஆட வேண்டியிருக்கும், மேலையும் போக முடியாது, முன்னையும் போக முடியாது, நிக்க முடியாது, சொம்பு கேள்வி நசுங்கும் இல்லையா. சோ இப்ப என்ன பண்றதுன்னா, பெரிய எடுத்துன்னு போகும்போது பார்த்தாக்க எப்படி இடிக்கின்னு போறா, இதுல இடிக்கிறதுல என்ன ஆகும்னா, இடிக்கிறதுல பல இடங்கள் இருக்கு, மணிக்கட்டுக்கு மேல இடிக்கிறதா, மணிக்கட்டுக்கு முன்னாடி இடிக்கிறதா, கையில இடிக்கிறதா. சோ இவ்வளவுத்தையும் எப்படி ஜாக்கிரதையா எடுத்துக்கிறது. சோ இதெல்லாம் எப்படி இருக்கும், பார்த்துட்டு இருந்தா தான் இதெல்லாம் வருமே ஒழிய புத்தகத்துல எழுதி கொடுத்து வராது. எழுதி கொடுத்து கையை இடிக்கிக்கொள் அப்படின்னாக்க சாதாரணமா சொல்ற ஜோக்கு. புத்தகத்தை பார்த்து அல்லோ கலர் ஆரம்பிச்சாச்சு, கடைசியில எல்லாம் ஒண்ணுமே இருக்கு, மாறவே இல்லைன்னா புத்தகத்துல வந்து அடுப்பு மூட்டணும்னு எழுதல, கடாயை ஏற்றணும்னு எதுனா அந்த வானொலி ஏற்றி இதை போடு அதை போடுன்னா எல்லாம் போட்டு கலரிண்டே இருந்தா மாறவே இல்லை, சுருக்கம் எப்படி இருக்கிறவா அப்படியே இருக்கு, கேசரி வரவே மாட்டேங்கிறது. ஏன்னா அடுப்பை மூட்டிக்கொள்ளவும் அப்படின்னு இல்லை. அதுல ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுது, அது சிறு தீயாக்கி கொள்ளவும் பெரு தீயாக்கி கொள்ளவும், பெருசாக்கணும் சின்ன ஆக்கணும்னு இருந்தா கூட அடுப்பு மூடிக்கணும்னு ஞாபகம் இருக்கும். ஒரே அடுப்புல போயிட்டு இருக்கிறதுனால கடைசியில் அப்படியே நிக்கிற மாதிரி. ஸோ இது பார்த்துட்டு இருந்தா என்ன ஆகும், கரெக்டா டக்குன்னு வரும். இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம். பார்த்துட்டு இருக்கும்போது ஜாக்கிரதையா இருக்கணும்னா வராது. அடுப்புக்கு மேல இப்ப நிறைய பீரோ இருக்கு, இதை போட்டுட்டு மேல உப்பு இருக்கு அப்படின்னு நேரம் எடுத்துட்டு இருந்தோம்னா அதுக்கு மேல வேற துப்பட்டாலும் தொங்கிட்டு இருந்ததுன்னா என்ன ஆகும். சோ இதெல்லாம் வந்து ஜாக்கிரதையா இருக்கிறது. குழந்தைகள் என்ன பண்ணுவா, பெரியவாளை பார்த்து நம்ம எப்படி ஜாக்கிரதையா இருக்கிறது அப்படிங்கறத கத்துட்டு நடந்துட்டு இருக்கணுமே ஒழிய ஒவ்வொன்றையும் இப்ப என்னென்னலாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க முடியுமோ. சோ ராமஸ்ய நித்தியம் தயிதா, இதுல தான் அனுஷ்டானங்கள் என்ன பண்ண, ராமர் அனுஷ்டானம் பண்ணி காமிக்கிறார். நான் வந்து ஒரு ராஜாவா இருக்கேன், இந்த லோகத்துல பிறந்திருக்கேன், இந்த லோகத்துல பிறந்ததுனால எல்லா ராஜா மாதிரியும் சாதாரணமா இருக்கணும்ன்ற நிர்பந்தம் கிடையாது, அவசியம் கிடையாது. ஒரு மாடல் ராஜா எப்படி இருக்கணுமோ, ராமராஜ்யம்னு சொல்றோம். ராமராஜ்யம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், நிச்சயமா ராமருடைய ராஜ்யத்துல குறை இல்லைங்கிறது இல்லை. ஒரு பிராமணன் என்ன பண்ணான், அவன் குழந்தை செத்து போயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ராமருடைய அரண்மனைக்கு வரான். அவன் சொல்றான், உன்னுடைய ராஜ்யத்துல புண்ணியங்கள் மிகுந்ததா இருந்து நீ தப்பு பண்ணாதவனா இருந்தா வயசுல பெரியவா வயசுல சின்னவாளுக்கு கர்மா பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கப்படாது. அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்ட போது உன் ராஜ்யத்துல தர்மம் தவறிடுதுன்னு தெரியாது அப்படின்னு என்ன பண்றான், கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரான். அப்ப ராஜ்யத்துல வந்து ராமராஜ்யத்துல கம்ப்ளைண்ட் இல்லாமையா இருக்கு. ஆனா ராமர் என்ன பண்ணார், உடனே அட்டென்ட் பண்றார். ஆமா எங்கேயோ ஒரு தப்பு நடந்துட்டே இருக்குன்னா எதுக்கு இருக்கிற இடம் மூலம் முடுக்க எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியுமா என்ன, உங்களுக்கு இது பண்ணா நீ கர்மா பண்ணிட்டு போக வேண்டாம், உனக்கு ஏதாவது காம்பன்சேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பாம. சோ அவன் என்ன பண்ணான், அவன் எதை குறைன்னு சொன்னாலும் அவன் மனசுல நினைச்ச குறை வாஸ்தவமான குறையா, அந்த குறையினால தானே அவனுக்கு வந்து என்ன பண்ணுவோம், லெட் மீ சாட்டிஸ்ஃபை ஹிம் அப்படின்னு ஒவ்வொரு சிங்கிள் இண்டிவிஜுவலையும் சாட்டிஸ்ஃபை பண்றமோ பண்ணலையோ சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கான சின்சியரான அட்டெம்ப்ட் எடுத்துட்டேன். சோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் சின்சியரா சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கான அட்டெம்ப்ட் ஒரு ராஜாவே இருந்து எடுத்துட்ட காரணத்தினால என்ன சொல்றோம், ராமராஜ்யம் அப்படின்னு பேர் சொல்றோம் இல்லையா. சோ ராமராஜ்யம்னா ஒவ்வொருத்தரையும் சாட்டிஸ்ஃபை பண்றதுங்கிறது தான் பின்னாடி வரக்கூடிய ராஜாக்களுக்கு நோக்கமா இருக்கணும். சோ அதனால இந்த மாதிரிலாம் வயலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஃபாலோ பண்ண முடியுங்கிறத மாடலா பண்ணி காமிக்கிறார். ராமஸ்ய தைதா பாரியா நித்தியம், நித்தியம் தைதா பாரியா, என்னைக்கும் அவதான் பிராணசமா, நித்தியம் பிராணசமா இல்ல. ஏன்னா பிராணன் இருக்கிற வரைக்கும் நித்தியமா தான் இருந்துட்டு இருக்க போறது. சோ
நித்தியத்தை பிராணனோட சேர்த்துக்கணும்னு அவசியம் இல்லை. நித்தியம் பிராணசமா. ஹிதா. ஹிதா அப்படின்னா என்ன அர்த்தம்? ராமர் தன்னை விட்டு காட்டுக்கு அனுப்பிச்சிட்ட போது கூட ராமர் பேர்ல அவளுக்கு கோபம் கிடையாது. ஏன்னா தன்னுடைய கணவன் பொதுமக்களை சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டிய ஒரு தேவையில இருக்கான். அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தினால அனுப்பிச்சிருப்பான். அதனால அப்பவும் அவருக்கு என்ன பண்ணா, அவனுக்கு தான் ஹிதத்தை நாடுறாளே ஒழிய, அவனை காப்பாற்றணும்னு எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறாளே ஒழிய. அப்ப என்ன பண்ணலாம், அதாவது நீங்க வேற ஒரு ஆங்கிள் இதை பார்க்கலாம். ஆக்சுவலா ராமாயணத்தினுடைய ஒவ்வொரு ஆங்கிளையும் ஒரு பொலிட்டிக்கல் புக்கா பார்க்க முடியும். ராமர் சீதையை காட்டுக்கு அனுப்பும் பொழுது சீதை ஒரு சாதாரண சிட்டிசன்கிற முறையில எப்படி அந்த பிராமணன் கம்ப்ளைண்ட் பண்ணானோ, என்னுடைய கணவன் என்ன தள்ளி வச்சுட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணலாமா கூடாதா? கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன பண்ணிருக்கலாம்? இப்ப ராமர் ஒரு ரெண்டு கண்டம் தர்ம சங்கடத்தை மாட்டி விட்டுருக்கலாமா இல்லையா? இப்ப என்ன பண்ணிருக்கணும், அப்ப ராமர் தன்னுடைய ராஜ்யத்தை விட்டுட்டு சீதையை பார்த்துட்டு இருந்திருக்கணும். அவ்வளவுதான் பண்ண முடியும். லக்ஷ்மணனுக்கு பட்டம் கட்டி வச்சிருக்கலாம், இல்ல பரதனுக்கு பட்டம் கட்டிருக்கலாம். அவ்வளவுதான் பண்ண முடியும். அவரால் வேற எதுவும் பண்ண முடியாது. சீதை தானா அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாமா இல்லையா? சோ சீதா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ப்ரிஃபர் பண்ணல. அதான் ஹிதா. தன்னுடைய கணவன் ஒரு க்ஷத்திரியன், ஒரு ராஜாங்கிற முறையில என்ன காரியங்கள் செய்யறானோ அதுக்கு அனுகூலமா, தனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதுக்கு அனுகூலமா தான் இருந்துட்டு இருக்கணும் அப்படின்னு பாயிண்ட் என்ன பண்ணார் ஹிதா. அவனுடைய நலன்லயே நாட்டம் கொண்டவள். ஜனகஸ்ய குலே ஜாதா. அதனாலதான் என்ன எடுத்து ஜனகஸ்ய குலே ஜாதா. ஜனகர்னா அவள சாதாரணமா யாக்ஞவல்கியே சந்தேகம் கேட்டவா இல்லையா? யாக்ஞவல்கியே அவள்லாம் வாசிச்சவா இல்லையா? அப்படிப்பட்ட ஜனகங்கிறது நிறைய பேர் இருந்திருக்கா. ஜனகஸ்ய குலே ஜாதா, அவளுடைய குலத்துல வந்தவா. அதோட மட்டும் இல்ல, அவளுடைய குலத்துல வந்தவள்னா அவளுடைய குலத்துல இருந்தவன் தான் ஒரு பெரிய நிமின்னு ஒரு ராஜா. அந்த நிமிங்கிற ராஜா தான் என்ன பண்ணான்னாக்க, கடைசியில தேவர்களுக்கும் அவனுக்கும் ஏதோ கொஞ்சம் கசம்சா வந்த போது என்ன பண்ணான், அப்புறம் நீ போய் எல்லாருடைய கண்ணிலேயே உட்காந்துக்கோன்னு இடம் கொடுத்துட்டு பர்மனண்டா இருப்பேன்னு நம்ம இமைக்கிறதெல்லாம் அவனாலதான் நிமிஷம்னு பேரு. நிமி அப்படின்னு சொன்னா கண்ணில் இருக்கக்கூடிய இமைக்கிற தன்மைக்கு பேரு. அந்த மாதிரி நிமிஷா அப்படின்னு இன்னைக்கும் பர்மனண்டா இருந்துட்டு இருக்கக்கூடியவனாக அந்த நிமின்ற ராஜா இருந்துட்டு இருக்கான். அவன் ஜனகருடைய ஒரு மூதாதையர். ஜனகருடைய ஜனகஸ்ய குலே ஜாதா தேவமாயேவ நிர்மிதா சர்வலக்ஷண சம்பன்னா நாரீணாம் உத்தமாவது. இருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளேயே ரொம்ப சிறந்தவள் சீதாபி. அவளும் என்ன பண்ணா, அனுகதா ராமம் சசினம் ரோகிணியதா. அவளும் என்ன பண்ணா, சசினம் ரோகிணியதா. ரோகிணி நட்சத்திரமானது எப்படி சந்திரனை தொடர்ந்து போயிட்டு இருக்கோ அந்த மாதிரி சீதையும் ராமரை தொடர்ந்து போயிட்டு இருக்கா. அதாவது என்ன எடுத்து, காட்டுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எவ்வளவு இருந்தாலும் அந்த கஷ்டத்தை தான் தாங்கிக்கிறதுக்கு தயாரா கணவனை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டேன், ராமன் இருக்க முடியும் அயோத்தின்னு அவனை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டேன் அப்படின்னு அவ கணவனையே பிடிந்து தொடர்ந்து போன காரணத்தினால என்ன எடுத்து நாரீணாம் உத்தமாவது. அது மட்டும் இல்ல, பௌரைர் அனுகதோ தூரம் பித்ரா தசரதேனச்ச. பௌரைஹி அனுகதா. ஜனங்களும் என்ன பண்ணா, ராமன் இருக்கு மட்டும்தான் அயோத்தின்னு எல்லாரும் அவனை தொடர்ந்து வர. பௌரைஹி அனுகதா தூரம் பித்ரா தசரதேனச்ச சிங்கபேரபுரே சூத்தம் கங்கா கோலே விசர்ஜயத்து. என்ன பண்ணார், கண்டே கதையில சிங்கபேரபுரம் குகன்லாம் இருக்கிற இடம், அந்த இடத்துக்கு வந்த உடனே என்ன பண்ணார், சரி நீ கிளம்பி போ அப்படின்னு அவனை திருப்பி அனுப்பிச்சிட்டார். தன்னுடைய அப்பாவுடைய, அதாவது ராஜா காட்டுக்கு போறான்னு சொன்ன உடனே என்ன பண்ணார், தசரதனே தன்னுடைய தேர்ல ராமனை அனுப்பிச்சிருக்கான். கொண்டு போய் விட்டுட்டு வா, ஊர் எல்லா வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வா. நடந்து போனோம்னா இங்க இருந்தே நடந்து போனோம்னு அவசியம் இல்லை, இங்க இருந்தே போனோம்னு அவசியம் இல்லை. அவன் காட்டுக்கு போறான்னா என்னுடைய நாட்டினுடைய எல்லை எதுவோ அந்த எல்லைக்கு அப்புறம் தான் அவனுக்கு காட்டுக்கு போறதுக்கு. அது வரைக்கும் அவனுக்கு என்ன ஆயிடுது, எல்லைக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவனுக்கு அந்த ரைட் இருக்கு. சோ எல்லைக்குள்ள இருக்கிற வரைக்கும் அந்த ரைட் இருக்கிறதுனால நீ தேர்ல போ, எங்க போனோமோ கொண்டு போய் விட்டுட்டு வா அப்படின்னு அனுப்புறான். எல்லை வந்துருது, இதுக்கு மேல நான் தேரை உபயோகப்படுத்தினா என்னுடைய பர்சனல் உபயோகப்படுத்தினதா ஆயிடும், நான் வாக்க மீறினதா ஆயிடும், எனக்கு தேவையில்லை, நீ கிளம்பி போ அப்படின்னு அந்த இடத்த என்ன பண்ற, தேரை திருப்பி அனுப்ப போற. இதுல அயோத்தியா காண்ட வரும்போது அதெல்லாம் அந்த இடத்துல விசேஷமா சொல்றாரு. ஜனங்களுக்கு என்ன எடுத்து தேரை திருப்பி போற மாதிரி காமிச்சிட்டும் அப்புறம் திருப்பி போய் அந்த தடத்தெல்லாம் பார்த்து ஜனங்க ஏமாந்து திருப்பி போறா அப்படின்லாம் இருக்கு பாருங்க. எது குஹம் ஆசாத்திய தர்மாத்மா நிஷாதாதிபதியும் பிரியம். அதனாலுக்கு அப்புறம் என்ன பண்ணார், குஹம் ஆசாத்திய, அந்த இடத்துல இத ஓட்டுற பரிசல் ஓட்டுறவனா இருக்கிறவன் குஹம், அவனை அடைந்து அவன் எப்படிப்பட்டவன், நிஷாதாதிபதியும், அங்க இருக்கிற நிஷதர்களுக்கு எல்லாம் தலைவன், படுவர்களுக்கு தலைவனா இருக்கா, பரிசல் ஓட்டுறான். பிரியம் குஹேன சகிதோ ராமஹா லக்ஷ்மணேன சீதையா தேவனேன வனம் கத்வா நதீஸ் தீர்த்துவா பகூதகா. வனேன வனம் கத்வா, ஒரு காட்டுல இருந்து ஒரு காடு, ஒரு காட்டுல இருந்து ஒரு காடுன்னு சொல்லி நதீஹி தீர்த்துவா, நதிகளையும் கடந்து, பகூதகாக நிறைய ஜலம் இருக்கக்கூடிய நதிகளை கடந்து என்ன பண்ணார், சித்திரகூட்டம் அனுப்பிராப்பிய பரத்வாஜஸ்ய சாசனாத். சித்திரகூட்டம் அனுப்பிராப்பிய, சித்திரகூட்டம்ங்கிற ஒரு காடு பக்கத்துல இருக்கு, இப்ப ஜபல்பூர் கிட்ட இருக்கு. சித்திரகூட்டம் அனுப்பிராப்பிய பரத்வாஜஸ்ய சாசனாத், அந்த இடத்துல பரத்வாஜ ஆசிரமம் இருக்கு. இன்னைக்கும் அந்த பரத்வாஜ ஆசிரமம், சித்திரகூட்டம், நந்தி கிராமம் எல்லாம் அந்த இடத்துல தான் பக்கத்துல இருக்கு.
அந்த ஜபல்பூர் கிட்ட. பரத்வாஜஸ்ய சாசனாத் ரம்யம் ஆவசதம் கிருத்வா, அழகான ஒரு ஆவசத்தம் வீடை கட்டிண்டு ரமமானா வனேத்ரயா, 3 பேரும் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்க. ஏன்னா பரத்வாஜரியே இங்க இருக்க சொன்னார், பரதன் வரணும், பரதன் வர வரைக்கும் அங்க இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சோ அந்த இடத்துல இரு, இந்த இடத்துல நிம்மதியா இருக்கு. நீ காட்டுக்கு போனா எங்கேயோ தூரக்க போனா அவசியம் இல்ல, ஊர்ல இருக்கக்கூடாது, ஊர்ல இருக்கிற சௌரியங்கள் அனுபவிக்கூடாது, அவ்வளவுதானே இங்க இருந்துட்டு இருக்கோ அப்படின்னு பரத்வாஜர் அவ எல்லாருக்கும் என்ன பண்ணார், ஆதித்தி சத்காரம் பண்ணி இங்கே இருந்துக்கோ அப்படின்ட்டார். தேவகந்தர்வ சங்காசா தத்ரதே நியவசன் சுகம். சோ தேவகந்தர்வ சங்காசா, அவ எப்படி இருக்கான்னா காட்டுல இருக்கா, ஒரு பர்ணசாலையில இருக்கா, எந்த விதமான வசதிகளும் கிடையாது, இத்தனை நாளும் எல்லா விதமான வசதிகளோடையும் இருந்தவா. அதுதான் அங்க முக்கியம். இத்தனை நாளும் எல்லா விதமான வசதிகளோடையும் இருந்தவா, அங்க எந்த வசதியும் இல்லாமல் இருக்கா. இது எப்ப நம்ம எப்ப இதை நல்லா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா 10 இருந்து 12 வரைக்கும் அப்படி இருக்கு. ஏன்னா 12 இருந்து 12 வரைக்கும் இனிமே லோட் ஷெட்டிங் இல்லையா. சோ பாக்கி நேரங்கள்ல சௌரியமா இருந்துட்டு 10 இருந்து 12, அதுவும் இந்த ஆவணி மாசம் கூட வீட்டை விட்டு வெளில வர முடியல, வெளில வந்தாலும் தைக்கிறது, உள்ள போனாலும் தைக்கிறது. சோ அப்ப எல்லா சௌரியங்களோட ஃபேனு ஏசின்ற மாதிரி சௌரியங்கள் இருந்துட்டு அந்த சௌரியங்கள் இல்லாம கொஞ்ச நேரம் நம்மளால இருக்க முடியறதோ, அதுவும் எப்ப யோசிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க, கரெக்டா நம்ம என்ன பண்ணுவோம், கார்த்தால வரைக்கும் மோட்டர்ல தண்ணி இருந்திருக்கணும், மாடியில டேங்க்ல தண்ணி இருந்திருக்கணும், 10:30 மணிக்கு என்ன ஆகும், கரெக்டா தண்ணி ஆகணும். சோ அப்பதான் புரியும், ஆத்துல கிணறும் கிடையாது, கிணறு இருந்தாலும் இருக்கிறதுக்கு சக்தியும் இல்ல, இது ராட்டனமும் இருக்காது இல்லையா. சோ இந்த மாதிரி எசகபெசகான ஒரு சூழ்நிலை மட்டும்னா 10 இருந்து 12 வரைக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்கோம் பாருங்க. பேப்பர் பிடிச்சாலும் புழுங்க போறது, ஆத்திரையும் உட்கார முடியல, ஒண்ணும் பண்ண முடியாது, கரண்டே இல்லைன்னா அதுதான் உலகமே அப்படி நின்று போயிடும் இல்லையா. அந்த இதுல திருவிளையாடல் படத்துல வர மாதிரி எல்லாம் அப்படியே 12 வரை வரைக்கும் நிக்கணும் இல்லையா. அந்த மாதிரி சூழ்நிலையில வசித்தவர்கள் இவர்கள் எல்லாரும், அதாவது எல்லா விதமான சௌரியத்திலும் இருந்தவர்கள். தேவ கந்தர்வ சங்காசா. இப்ப என்ன பண்றான், பரத்வாஜ ஆசிரமத்துல அவ வசிக்கிறான். தேவ கந்தர்வ சங்காசா எப்படி இருக்காருன்னா, இந்த காட்டுல இந்த ஆசிரமத்துல வசிக்கிறதுனால எங்களுக்கு எந்த விதமான குறைவோ கஷ்டமோ இல்ல. தேவர்களும் கந்தர்வர்களும் எவ்வளவு விதமான வசதிகளோடு இருக்காளோ தேவ கந்தர்வ சங்காசா, அவளுக்கு எல்லா விதத்திலையும் ஈக்குவலண்டாக. ஏன் நியவசன் சுகம், நன்னா வசிச்சாளன். நிதராம் அவசன், நீ அவசன், அவசன் தான் வசித்தார்கள், நீ தான் நிதராம் ரொம்ப நன்னா இருந்தார். ஊர்ல இருந்ததை விட கூட இந்த இடத்துல என்ன பண்ணா, அங்கேயாவது 4 பேருக்கு பதில் சொல்லணும், வரவா போற அளவுக்கு பார்க்கணும். இந்த இடத்துல எந்த செல்போனும் கிடையாது, டெலிபோனும் கிடையாது, கம்ப்ளைண்ட்டும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, பிஏ கிடையாது, பிஎஸ் கிடையாது, ஒண்ணும் கிடையாது இல்லையா. தாங்க பாட்டுக்கு நிம்மதியா தாங்க உண்டு, தாங்க வேலை உண்டுன்னு என்ன பண்ணலாம், யவசன் சுகம் அப்படின்னு. அதுக்கு மேல என்ன ஆக போறது, என்ன எதுக்கிறது, புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம்.